டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கலகலப்பான உணர்வுபூர்வமான ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படி தான் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும். சசி சாரோட கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அதுதான் சொன்னார். என்னென்னா தமிழ் சினிமாவில் இன்றைய சூழலில் ஒரு அன்பை பேசுகிற, நம்முடைய மென் உணர்வுகளை பேசுகிற, மனிதத்தை பேசக்கூடிய படைப்பு வந்து வர்றது ரொம்ப ரேரு. அப்படி வரக்கூடிய படங்கள் வந்து கிராஃப்ட் அளவில் கரெக்டாக இல்லாமல், சுவாரஸ்யமாக இல்லாமல், போர் அடிக்கிற தன்மையில் இருக்கிறதுனால வரக்கூடிய கொஞ்சம் படங்களுமே மக்களுக்கான படங்களாக இல்லாமல் போயிடுது. அதற்கு நடுவில் எப்பயாவது தான் இந்த ரெண்டுமே, இந்த கிராஃப்டும் ஸ்கிரிப்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரியான அற்புதமான படைப்புகள் வருது. அப்படி ஒரு படைப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு. அது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்ரிக்கலாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து படம் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்சிருந்தது வந்து ஃபஸ்ட்டு பட டைரக்டர் ஜீவின்த்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லைன்னா நான் சொன்னது வந்து மேக்கிங் அப்படிலாம் இல்லை. இப்படி ஒரு பேக்ட்ராப்பை எடுத்துக்கிட்டு எந்த அரசியலும் பேசாமல் மனிதர்களுக்கான அற்புதமான அரசியலை பேசியிருக்காரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படம் முழுக்கவே லைஃப்பை செலப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற அந்த ஃபிலாசபியாக சொல்லாமல், ப்ரீச்சியாக சொல்லாமல் செம்ம ஜாலியான ஒரு படமாக எடுத்திருக்காரு. அதுக்காகவே ஜீவின் சூப்பரான ஃப்யூச்சர் இருக்குது உனக்கு, கங்க்ராட்ஸ். அப்புறம் இந்த படத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரும், குறிப்பாக சசி சார் சொல்லணும். சசி சார் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே வர்றோம். எப்போவுமே வெற்றியோ தோல்வியோ அவருக்குன்னு ஜனங்கள்கிட்ட ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சமீபமாக அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு, அவருடைய எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக அடுத்த தளத்துக்கு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவர், அதுவும் குறிப்பாக ஒரு சீன்லாம், ஒரு லாங் சீனு, வீட்டுக்குள்ளே பசங்களோட பேசுகிற சீனு அவ்வளவு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தார். இப்படி ஒரு கேரக்டரை ஒத்துக்கிறதுக்கு, அதை பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க சை சார், சூப்பர், தேங்க்யூ, லவ் யூ. அதுமாதிரி சிம்ரன் மேடம், எல்லாருமே, சிம்ரன் மேடம் எல்லாருமே சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தது, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஷான் ரோல்டனோட மியூசிக்கு படம் ஃபுல்லாக வந்து தேட்ரிக்கலாக இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போனது வந்து ஷானுடைய மியூசிக்கு, சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கதையை மீறாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் கூடவே வரணும். ராஜா சார் அதை தான் பல படங்களுக்கு பண்ணியிருப்பார். ஷான் வந்து தொடர்ந்து அது மாதிரி பண்ணுறாரு. இந்த படங்களில் இன்னும் சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. அது வந்து ஷானுக்கு வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. $1 மில்லியன் சொல்லணும். தொடர்ந்து வந்து அழகாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் மார்க்கெட்டிங்காகவும் பிஸ்னஸாகவும் ரொம்ப அழகாக அதை அந்த ஒர்க் அவுட் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியான ஹிட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அழகான கதைகளை, கண்டென்ட் பேஸ்டாக இன்றைக்கி மலையாள சினிமா மாதிரி தமிழில் வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை பிரேக் பண்ணுற ஒரு சிலரில் $1 மில்லியன் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு அழகான விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. கண்டிப்பாக $1 மில்லியன் வந்து இது ஹாட்ரிக் வெற்றி. சில படங்களை நம்ம ப்ரிவ்யூ பார்த்த உடனே ஐயையோ மைக் நீட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடு வெளியே வருவோம். சில படங்களுக்கு மட்டும், இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உள்ளேயே கிளாப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் உடனடியாக வெளியே வந்த உடனே மைக் இருக்கான்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த படத்தை பற்றி அது ஏதாவது பேசி ஆகணும். இப்போ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு தோண வச்ச ஒரு படம். பார்க்குற யாரையுமே சங்கடப்படுத்தாமல் அதே சமயத்தில் சந்தோஷப்படுத்துகிற ஒரு படம் பண்ணுறது, அதுவும் படமாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப, அந்த டைரக்டருக்கு ரொம்ப நல்ல மனசு வேணுங்க, நல்ல கேரக்டராக இருக்கணுங்க. நிஜமாக நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து வர்ற ஒரு ஃபேமிலிங்கிற பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு எந்த சோகால்டு அரசியலை பேசாமல், ஆனால் அன்புங்கிற ஒரு அரசியலை பேசின ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படம். அதனாலே இந்த படம்
கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். அதனாலேயே இந்த படம் பெருசாக ஜெயிக்கும். ஏன்னா இப்போ இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அந்த காலத்தில் அபி வந்து நின்று விளையாண்டுருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா நம்ம படம் பார்க்குறப்பயே இதுக்குள்ள கிராஃப்ட் எப்படி இருக்குது, இது என்ன சொல்ல வரான், இது எப்படி சொல்கிறான், என்ன விதத்தில் சொல்கிறான் அப்படிங்கும் போது இது அப்படியே பயங்கரமாக என்கேஜ் பண்ணுது நம்மளை. படமாக வந்து பயங்கரமாக, அது எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பிச்சிட்டிங்க நீங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சசி சார் பற்றி சொல்லணும், அயோத்தி பற்றி சொல்கிறதா, அடுத்து ராஜமுருகன் படத்தை பற்றி சொல்கிறதா, இல்லை இந்த படத்தை பற்றி சொல்ல. அப்போ அவர் பண்ணுற இப்போ எல்லா படங்களும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்குது சார். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். நீங்கள் முதல்ல ஒரு அப்பாவாக நடிக்கிறதுனாலையா, அதாவது ஒரு டீனேஜ் பாய்களோட அப்பாவாக நடிக்கிறதுனாலையா, அதை வந்து ரொம்ப அழகாக சட்டிலாக ரொம்ப ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இப்போ ரீசெண்டாக டிராகன் பார்த்தப்போ எனக்கு மிஷ்கினுடைய இது வந்து இந்த ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குடா இந்த படத்தில் மட்டும், மிஷ்கினுடைய பர்ஃபார்மன்ஸில் மட்டும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குடான்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி மற்ற எல்லா படங்களையும் விட இந்த படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சார். அது நீங்கள் அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவாக நீங்கள் சட்டிலாக பண்ண விதமாக அது என்னன்னு தெரியல. நிச்சயமாக இந்த படத்தில் ஆக்டிங்காக சசிகுமார் சார் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுக்கலாம். பார்த்தவங்க யாரும் தயவுசெய்து கிளாப் பண்ண, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அப்புறம் சிம்ரன் மேடம் காம்பினேஷன்னாவே நல்லா இருக்கே இது. ஒரு படத்தை ட்ரெய்லர்லேயே மயக்கிறது இருக்குல்ல, இந்த படத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்குடா, இந்த படம் பார்த்துன்னு தோண வைக்கணும். அது சும்மாலாம் வராது, ஏமாத்தலாம் முடியாது. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டீசர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் பார்க்குறேன். மூணுமே நல்லா இருக்கு. நான் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது புதுசாக இருக்காது. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த டீம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக என்னுடைய நாலேஜுக்கு இந்த படம் டெஃபினட் ஹிட், கண்டிப்பாக ஹிட் ஆகும். சக்ஸஸ் மீட்டில் ராஜமுருகன் சொன்ன மாதிரி சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். எஸ்பெஷலி நான் சொல்ல வர்றது, நான் $1 million ஸ்டுடியோஸ் பற்றி பேச வேண்டியிருக்கேன். ஏன்னா சும்மா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு கதை பண்ணிவிட்டு அதை வந்து இமெயில் பண்ணுறாரு, அதை படித்து பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு படம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறது இல்லைங்க. ஆனால் ரொம்ப ஜென்யூனான ஒரு கம்பெனியாக இருக்குது, ரொம்ப ஜென்யூனான ஒரு படமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஹிட். ப்ளீஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஹிட். இந்த படம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ திங்க் துபாயில் when I met யுவராஜ் அண்ட் மகேஷ் ப்ரோ, அவங்க கதையை சொன்னாங்க எனக்கு. அண்ட் அவங்க சொன்னா இட்ஸ் ஸ்ரீலங்கன் ஃபேமிலி, they moved to India, to Chennai, and நானும் ஈழம் தமிழ். So from that day itself I wanted to be involved in the project. So I சொன்ன யுவராஜுக்கு எப்படியாச்சும் எனக்கு involve me in this project somehow, and I'm so thankful to him, ரொம்ப grateful because he's given me the opportunity in the படத்தை overseas release பண்ணுறதுக்கு. So May 1, like I said, this is going to be one of the best films in Tamil cinema in recent years. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தை நான் நிறைய டைம் பார்த்தாச்சு, அண்ட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கீப் வாட்சிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். டைரக்டர் அபி, எனக்கு இப்போ 29 years old, ஆனால் அபி is just 24, you know, so sometimes I think I'm young and then you have talent like Abhi, you know, it's crazy. And Abhi, இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட ஃபோன் நான்-ஸ்டாப் ரிங் ஆக போகுது, ரெடியாக இருங்க. உண்மையாக ஐம் ஸோ ப்ரவுட், ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம் நீங்கள் பண்ணது. I'm so happy with the final result. I wish you all the best, keep growing. I'm looking forward to your success. And Yuvraj, I don't think he's here. Yuvraj is my good friend, he's my brother, and his banner $1 Million Studios, just 3 films I'm பண்ணிருக்காங்க. This is the 3rd one, but every single one has been a blockbuster,
Good Night, Lover. Next is going to be Tourist Family. So again, very proud to call him a friend. May 1st, இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். Now I just want to go to Sasikumar sir. இப்போ தான் first time meet பண்றேன். இந்த படத்துல one of the first things my mom said to me, அவங்க teaser trailer பார்த்துட்டு is the ஈழம் தமிழ் கரெக்டா இருக்குது, சூப்பரா இருக்குதுன்னு. Thank you sir. எல்லாரும் படத்துல full emotions இருக்குது. So not just Sasikumar sir, Simran ma'am, Mithun, Kamalesh and the Kutti Bayan, our comedy, full film, it keeps you fully refreshed. I love it, loved it. Sean Roden's music, so it's a complete package. So you full family ola May 1st போய் பார்க்கலாம், enjoy பண்ணலாம். படம் நிச்சயம் ஜெயிக்கும் நம்புறேன், ஜெயிக்கும். So May 1st, please watch in cinemas and let us know. Thank you. எல்லாரும் படம் பார்த்தவங்க பேசுகிறாங்க, நான் டீசர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ சசி சார் பேசுகிறப்ப ஆஹா பார்க்கலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் அந்த டீசர் பார்த்தேன். பார்த்தோன்னே அவ்வளோ சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு லேட் நைட் ஒரு 10:30 பார்த்தேன். அந்த சின்ன பையன் எம்மியாவும் மியாவும் அப்படின்னு அந்த ஷூ போட்டு போனோடனே அந்த பயங்கர ஸ்மைல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் சசி சார் சொல்லிட்டு இருந்தார், சசிகுமார் முகத்தில் என்ன அப்படி வாட் இட் இஸ்னா மகிழ்ச்சி தான், இவ்வளோ நாள் பார்க்காத மகிழ்ச்சி. நான் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். சசிகுமார் சார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்குறப்பையும் உள்ள எதுவுமே துக்கம்லாம் கரைஞ்சு போன ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. கருடனில் பார்க்குறப்பையும் ரொம்ப ரொம்ப அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முதிர்ந்த பிறகு ஒரு அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியாக ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அவருடைய விகடன் பேட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பசங்களுக்கு அப்பாவா, நான் தான் நடிப்பேன் வாப்பா அப்படின்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு ஸ்னாப்சிஸ் அனுப்பிச்சாவே ஒரு கம்பெனி படம் பண்ணுதுன்னா அது எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. இந்த டைரக்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர் நினைக்கிறேன். ரொம்ப அழகான கம்பெனி, $1 million ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒன்று நடந்திருக்கு எனக்கு தோணுது. விவேக் சித்ரா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து, கேளடி கண்மணிலேருந்து நிறைய சொல்லலாம். எஸ் பிக்சர், சுபருட் ஃபிலிம்ஸ், ஈவன் சசிகுமார் சாரோடைய பசங்கன்னு ஒரு படம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சனல் ஒரு ஸ்டோரி மேலே இருக்கிற கன்விக்ஷனை நான் பழைய காலத்திலிருந்து பார்த்துருக்கேன். இப்போ சிவாஜி சார் நடித்ததை ஏவிஎம் செட்டியார் அவர்கள், இவர் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கு, இவர் வேணாம் வேற ஆளை மாற்றுங்க, கேஆர் ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி படத்தை அப்படின்னு சொன்னப்போ வேணு செட்டியார் இல்லை இவரை போட்டு தான் எடுப்பேன், வெயிட் பண்ணி சாப்பிட்டு குண்டான பிறகு 3 மாதம் கழிச்சு அந்த படம் ஷூட்டிங். என்ன ஒரு ப்ரொடியூசரோட கன்விக்ஷன். அதே மாதிரி ஏவிஎம்ல கமல் சாரோட அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அந்த பாட்டை அந்த டைரக்டர் ஃபுல்லாக எடுக்க முடியாது, பல்லவி மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்ப ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருக்காரு ஃபுல் பாட்டை ஷூட் பண்ணணும். அந்த பையன் பிரமாதமாக இருக்கிறான், என்னங்க ஜெமினி சாவித்திரியை வச்சுட்டு சின்ன பையனுக்கு போய் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே மாற்றி அந்த பாட்டை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசரோட கன்விக்ஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவர்லாம் எம்ஜிஆர் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு ஷூட் பண்ண அந்த பழைய வரலாறை பார்க்குறப்ப ப்ரொடியூசரோட கன்விக்ஷனில் இந்த அவங்க குட் நைட்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றப்ப ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுற அந்த சென்சிபிலிட்டி அது எனக்கு புரியுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வரும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்ரன் மேமையும் டெய்லி அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசிகுமார் சாரை மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா கூட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் பாராட்டு தெரிவிக்கிறாங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள்லாம் நாள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டரில் அப்படியே நெருப்பில் நின்றுன மாதிரி நின்றுட்டு இருப்போம். அதை தாண்டி இன்றைக்கே ஒரு சசி சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், ராஜமுருகன் போன்றவர்கள்ட்ட ஒரு பெரிய வாழ்த்து கிடைக்குதுங்கிறது பெரிய ஆசீர்வாதம்.
அந்த டைரக்டருக்கு இன்னும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த மாதிரி படங்களோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள். ஒரு ஒரு போர் பற்றி அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி, ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல், ஒரு அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அது மாதிரி எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வலியை வந்து இந்த படம் பேசியிருக்கு. இதனோட நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த அந்த இதுல ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது. அப்படியான ஒரு 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 நகைச்சுவை, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. என்ன இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. நம்ம பார்த்ததுல, நம்ம கேட்டதில், நம்ம படித்ததில் போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்குது. அதை நீங்கள் மீறக்கூடாது. ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும், பெண்களை அப்புறப்படுத்தணும், நோயாளிகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போர் அறிவிக்கவே முடியும். இதுதான் நம்ம பார்த்த இது. ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க, ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா, அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னன்னா, மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தானிய குழந்தைய வந்து 48 மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ள வருது. ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ள ஒரு இது வந்துடும். நான் இதை பத்திரிக்கையாளராக இருந்தப்போ இந்த போர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து ஒரு தொடர் ஒன்று எழுதினேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அப்படியான பின்னணியிலிருந்து வர ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இதுலேருந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க, போருடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மொமெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நல்லா அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம். ஸோ பொதுவாக வந்து அந்த மாதிரி போகிற நாட்கள், இப்போ அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா, அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்டில் ஏறி வருவாங்க. வர வழியில் ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும். நேவி ஹெலிகாப்டர் வந்து தினம் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் இந்த இதில். அது ரொம்ப தாழ பறந்து போவோம். ஏன்னா ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு. இது வந்து நடைமுறை. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இப்போ அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவு இல்லாமல் வந்திருப்பாங்க. நல்ல இதில் இரவு முழுக்க தண்ணியில் வந்திருப்பாங்க. இது நனைஞ்சிருக்கும். அதனால் மாற்று உடை, ஒரு அடிப்படையான உணவு, ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த தாசில்தார் இவங்கெல்லாம், அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு. இப்படின்னு இந்த இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ வருது. அதே மாதிரி நேவி ப்ரிப்பரேஷன் நடக்குது. ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போது அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்கள தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னு வருது. ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை, நான் மட்டும் உள்ளது, நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஏர்லி அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ உள்ளே வராங்க, அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய வந்து அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே கைத்தட்டி
அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா? ஸோ அதனால அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ள இருந்து வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணில் இருந்து கிளம்புறாங்க. முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்ல இருந்து வந்த அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் சொல்கிறாங்க, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது. ஆனால் அந்த வலியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கு. காரணமே இல்லாமல் கூட சிரிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை அது. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறோம் நம்ம ஒன்று பண்ணோம்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தவங்க தான் கையாள முடியும். அப்படியான ஒரு நுண்ணுணர்வு வந்து இயக்குனர்கிட்டையும் இதில் பணிபுரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததன் வழியாக உணர்ந்தேன். அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை வலியுறுத்துற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வர்றது, அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இதுதான் படம். இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க, எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான், நிச்சயமா அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்துல. ரொம்ப பிரமாதமா ராட்சசி படத்திலேயே கவனிக்க வச்ச இதுதான். இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருமே எல்லாம் இந்த படம் இவ்வளோ அழகா வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசி சார் மாதிரியான ஆட்கள் உள்ள இருந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியா வரணும், அப்பதான் அது இதுவா இருக்கும். இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியா உள்வாங்கி இதை சரியா ப்ரெசென்ட் பண்ற இதை தன் தோல்ல அழகா சுமந்திருக்காரு. இதுல உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். இப்படியான ஒரு படத்தை நீங்க தேர்ந்தெடுத்ததும் நீங்க இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமா பார்த்துருக்கோம். இது வேற ஒரு கலர்ல, ஈவன் அயோத்தி கூட ஒரு மனிதநேயத்தை வளர்த்திருந்தாலும் கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியா உணர்த்த முடியுது. ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஏன்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்துலேருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தோடு கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதுக்கு துணை நிற்கிறாங்கங்கிறதும் ரொம்ப அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உழைப்பாளர் தினம் May 1 வருகிறது. உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி. பொதுவாக படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெரிய கஷ்டம் அதோட ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுறதுங்கிறது. அதோட ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தங்க எடுத்த படத்தில் வந்து கெஸ்ட் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுறதுங்கிறது. ஏன்னா படத்தை பற்றி பாராட்டி பேசணும்னா அதுக்கு அந்த டீம்ல எல்லாரும் இருக்காங்க, படத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு அந்த டைரக்டர் இருக்காரு. ஸோ என்ன விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பட்சத்தில் இது டெக்னிக்கலி ப்ரொஃபஷ்னலி என்னோட படம் இல்லை, இதோட எந்த கிராஃப்ட்லையும் நான் சம்மந்தப்பட்ட இல்லாட்டியும் சோல்ஃபுல்லி பார்த்தா என் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, யுவராஜ் அண்ணன். ஷான் மியூசிக் பண்ணியிருக்காரு, பரத் எடிட் பண்ணியிருக்கான். $1 மில்லியன் ஃபேமிலி இருக்குங்கும் போது சோல்ஃபுல்லி இது என்னோட படம் தான். அதன் அடிப்படையில் நாங்கள் சில வார்த்தைகள் பேசணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு
அபி எப்படி பழக்கம் அப்படின்னா, எனக்கு யுவராஜனை அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு, "டேய் இது மாதிரி ஒரு சின்ன ஐடியா சினாப்சிஸ் வந்ததுடா, படித்தேன் நல்லா இருக்கேன், நாளைக்கு கதைக்கு கேட்க சொல்லலான்னு இருக்கேன்" அப்படின்னா ஃபோன்லேயே அண்ணன் ஐடியா சொன்னிச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பொதுவாக அண்ணன் எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்னா, கதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு 1 வீக் ப்ராசஸ் எடுக்கும், இந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ணும், என்ன மாதிரி பண்ணுன்ட்டு. பட் அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் போகிறேன், டே படம் ஓகே சொல்லிட்டேன்டா அப்படின்னுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நரேஷன்லேயே அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், அங்கேயே அவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அபியை பார்க்கும்போது டேரக்டர் வைஸ் வரேன், அபியை ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும், நம்ம காலேஜில் கிரிக்கெட் மேட்ச்லாம் பெட் மேட்சஸ்லாம் போகும்போது நம்ம ஜூனியர் பசங்க இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஆனால் பண்ணிக்கலாண்ணே, அடிச்சிக்கலாண்ணே, பார்த்துக்கலாம் அப்படிமா. டே கேம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் மேடா, நான் என்ன ஆட போகிறான்னு உள்ளே போய் பார்த்தா கடைசியில் அந்த ஜூனியர் பையன் தான் டீமே ஜெயிக்க வச்சிருப்பான். ஸோ அது மாதிரி ஒரு டெரிஃபிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் அந்த ஸ்கிரிப்டை படித்ததுக்கும் படம் பார்த்ததுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த சென்சிபிள் ஃபில்ம் மேக்கர் இந்த ரீசெண்டாக. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், ஆல்ரெடி ஜெயிச்சுட்டே பெரிய இடத்துக்கு போக வாழ்த்துக்கள். அண்ட் சசி சாரை பற்றி பேசணுன்னா, அந்த படையப்பால ஒரு ட்ராக் இருக்கும், பாம்பு புத்துக்களை கை விட்டிங்களே இது கடிச்சுதா இல்லையான்னு ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் பதில் கிடைக்காது அவருக்கு. அந்த மாதிரி நான் சசி சாரை பார்த்து சுப்பிரமணியபுரம், ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்பாட்டுக்கு ஒரு 2-3 டைம் தான் போயிருக்கேன், எப்படியாவது பார்த்து சுப்பிரமணியபுரம் பற்றி அதோட கிராஃப்டை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் இன்னொரு ப்ரொடியூசர் மகேஷ் ராஜ் வந்து கெடுத்து விட்ருவாப்புல, சசி சார்கிட்ட பேச விடாத மாதிரி பண்ணுறாப்புல. ஏதாவது போய் பேச, அதாவது நம்ம காலேஜில் நமக்கு பிடிச்ச பொண்ணை லவ்வாக சொல்லலான்னு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து விட்டுற மாதிரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறப்பெல்லாம் அவர் குறுக்க வந்துடுறாரு, தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் என்னன்ட்டு பேசிக்கிறேன்ட்டு. ஸோ சுப்பிரமணியபுரம் தான் எங்கள் எல்லாருக்கும், யுவராஜ் அண்ணனுக்கு எங்களுக்கெல்லாம் சுப்பிரமணியபுரம் பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் ரசித்த ஒரு ஃபிலிம் மேக்கர், நாங்கள் ரசித்த ஒரு ஆக்டர் நீங்கள் $1 மில்லியன் பண்ணுறீங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு படித்தேன், இந்த படத்தை எங்கே சுற்றினாலும் எங்கிட்ட தான் வரும் அப்படின்ட்டு. படம் பார்க்கும்போது எங்கே போனாலும் இவர் மட்டும் தான் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது சார், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார். சிம்ரன் மேன் இல்லை, பட் மேம் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் டீம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அதை விட ஹாப்பியாக அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு சிம்ரன் மேன் ஆன்போர்டு அப்படிங்கும்போது. ஸோ அதுலேயே அவங்க டீம் எவ்வளோ பெரிய ஃபேன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா எல்லாரை பற்றி எல்லாரும் பேசிடுவாங்க. குறிப்பாக 2-3 பேரை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஷான் ரோல்டன் சார் பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா குட் நைட்டில் பேசணுன்னா குட் நைட் லவர்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குட் நைட்டுக்கு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த படத்தை யார் மியூசிக் பண்ணுவான்னு ஆரம்பிக்கும் போது நான் பண்ணுறேன்னு ஜெய்பி முடிச்சுட்டு சார் எடுத்த அடுத்த படம் அதுதான். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு படத்துக்கும் உயிர் வந்து இசையில் தான் கொடுக்க முடியும், அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, புதுமுக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க போது உங்களை பற்றி பேசும்போது லைட்டாக எமோஷனல் ஆகும். அதனால தான் வார்த்தைகள் சில விஷயங்களுக்கும், மோகனனோட வரியாக இருக்கட்டும், பரத்தோட எடிட், இது மாதிரி நான் பேசிக்கிட்டே போகலாம், நேரம் எடுத்துரும். 2 விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேசிட்டு இறங்கிடுறேன். ஒன்று வந்து என்னோட அண்ணனை பற்றி நான் அந்த இடத்துல பேசாமல் இறங்குறதுங்கிறது அது பேச வேண்டியது என்னோட கடமையாக இருக்குது. ஸோ குட் நைட்டோட ஆரம்ப புள்ளி, மறுபடியும் இதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கே தான் போக வேண்டியிருக்கு. இங்கே இருக்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குட் நைட் படமாக கன்வெர்ட் ஆகலை, யாருக்கும் கதை பிடிக்கல, இது எப்படி படமாக இருக்கும், மணிகன் எப்படி நிறையா விஷயங்கள் கிராக் ஆகல போது ரொம்ப டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கும்போது இங்கே பீச்சில் அழுதுகிட்டு இருக்கும்போது சொன்னார், யாருமே பண்ணல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு, சும்மா கலாய்க்காத அப்படின்னு சொன்னேன். பட் மறுநாள் ஃபோன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சுக்கலான்ட்டு ஒரு வீட்டை போய் அடமானம் வச்சுட்டு வந்து, என்கிட்ட வீட்டை அடமானம் வச்சதை படம் முடிகிற வரைக்கும் சொல்லலை, ஏன்னா நான் ப்ரெஷரில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி படம் சக்ஸஸ்ன்னு தெரியும் போது டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆரம்பிச்சிட்டோம்டா வந்துட்டோம், இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுண்டான்னு சொன்னிச்சு. அது இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட குட் நைட்டில் ஆரம்பிச்சு, லவ்வரில் ஆரம்பிச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆரம்பிச்சு, இன்னும் அடுத்து ஒன்ஸ் மோர் விக்னேஷ் ஒரு டெரிஃபிக்கான டேரக்டர், அடுத்து அம்மா முத்து சூர்யா சென்சிபிள். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன விதை பெரிய ஆலமரமாக வந்திருக்கு $1 மில்லியன். அந்த ஆலமரம் பெரிய காடாக மாதிரி பெரிய ஈகோ சிஸ்டத்தை தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ண போது அதை நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். அண்ட் படத்தை கடைசியாக கான்டெக்ஸ்டுவலாக சொல்ல போகணுன்னா, இந்த உலகத்தில் யுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, மனுஷனை வெறுக்கிற அளவுக்கான யுத்தங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது மாதிரி அவ்வளோ அநீதிகள் நடக்கும்போது மனிதநேயத்தை பற்றியும் அன்பை பற்றியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஆர்ட் ஃபார்மில் இருக்கும்போது கவிதையின் வாயிலாகவும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலிமா, இசையின் மூலயமா அன்பையும் மனிதநேயத்தையும் நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அது நிச்சயமாக மறுபடியும் உங்களுக்கு தரும். நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக நான் பார்க்குறேன். அதவே கவிஞர் வைரமுத்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அன்பே சிவம்ல அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா அப்படின்றாரு. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100 அப்படின்னு சொல்கிறாரு.
அவ்வளவு அன்பு நிறைஞ்ச ஒரு படம் எடுத்த அபி, உனக்கு குறைந்தபட்ச ஆயுள் வந்து 100 இருக்கும். அவ்வளோ அன்பு இருக்கு இந்த படத்துல. இப்ப காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அதை பார்க்குறேன். ஏன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு படமாகவும் பார்க்குறேன். இதில் இருக்க அனைவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சசி சார், சிம்ரன் மேம் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி நடிச்சிருக்க அத்தனை பேரும். ரொம்ப முக்கியமாக ஒரு கேரக்டர் வந்து பயங்கர பார்க்கும்போதே ஏன்னா இப்படி ஒரு காஸ்டிங் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். 100 வயசுல ஒரு முதியவர் வந்து ஒரு படத்தில் ஒரு சீன் தான் வருவார், ஆனால் அதுவே பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்புறம் அதோட ப்ரொடியூசர்ஸ், $1 மில்லியன் ஸ்டுடியோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. ஏன்னா அந்த ஆஃபீஸே அவ்வளோ அன்பு வெளியிற ஒரு ஆஃபீஸு. உள்ளே போனீங்கன்னா எல்லாருமே ஒரு அன்பான மனிதர்கள். யுவராஜ், மகேஷ், விஜய் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ஆக்சுவலி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி டீசர் பார்க்கல. சசிகுமார் சார் கூப்பிட்டு இருந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த ஒரு பப்ளிசிட்டி ப்ரோமோ பார்த்துருந்தேன். நான் என்ன நினச்சேன், ஃபைனலாக வந்து சசிகுமார் சார் வந்து படம் சாஃப்டாக ஆரம்பிப்பார், அப்புறமா ரத்த கலவையாக தான் வெளியில் வருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷாட் கூட அது மாதிரி கொடுக்கல. நான் வந்து சசிகுமார் சார் கிட்ட சொன்னேன், எப்படி சார் அதுலேருந்து தப்பிச்சிங்க, கையில் ரத்தம் இல்லாமல் எப்படி வெளியில் வந்தீங்கன்னு. பட் தட் இஸ் த ஆசம்னஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஏன்னா கடைசியில் வந்து அபி வந்து இமோஷ்னலாக முடிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு சீன். ஆக்சுவலி சசிகுமார் சாருக்கும் அவரோட பையனா நடித்த அந்த 2 பசங்களும் இருப்பாங்க, ப்ளஸ் சிம்ரன் மேமும் இருப்பாங்க. அந்த சீன் வந்து ஒர்க்ஸ் லைக் மேஜிக் இன் தட் ஃபிலிம். ஸோ அந்த சீனுக்காகவே இந்த படத்தை வந்து நான் திரும்பி போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு இருக்கேன். அது எப்படிப்பா எழுதினா, அது எப்படி சசிகுமார் சார் கிட்டேருந்து அந்த பசங்க கிட்டேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வாங்கி, அது பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பீட்டும் அது நிறைய பீட் மாறும் ஒரே சீன்ல. ஸோ அது வந்துட்டு அந்த இமோஷனல் ஜேர்னி இருக்குல்ல, அது ஒரு ஏலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பிசி திருப்பியும் வந்துட்டு அது சூப்பர் சீன். அது வந்துட்டு அண்ட் அந்த மாதிரி ஒரு சீன்ல பல சீன் இருக்கு. எண்டிங் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. எண்டிங் வந்துட்டு என்னடா இப்படி முடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறமா வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்க்காதவங்களுக்கு, ஸோ ஒரு லைக் ஓகே சினிமாவில் ஒரு கேரக்டர் ஓகே கொஞ்ச நேரம் பார்க்குறோம், அவங்க இருந்தாலும் அவ்வளோ தாக்குதல், லைக் அவ்வளோ நம்மளை எஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஒரு ஃபீல் குட், ஒரு பயங்கர ஒரு காமெடி, ஒரு லைட் டச் இருக்குது. பட் ஆனால் இமோஷனலாகவும் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஐ திங்க் அது வந்துட்டு டைரக்டர், பெர்ஃபார்மன்ஸஸ், மியூசிக் எல்லாமே வந்துட்டு செம்ம கான்ட்ரிபியூஷன், ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் இப்போ லைக் நம்ம வந்துட்டு சின்ன படங்கள் வந்துட்டு தேட்டரில் எப்படி இதுவாகுது அப்படின்ற ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு டைமில் இருக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் $1 மில்லியன் ஸ்டுடியோஸும் வந்துட்டு 3rd டைமாக ப்ரூவ் பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் வந்தால் ப்ராட் பேஸ்டாக ஒர்க் ஆகுங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரூவ் ஆகுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி சினிமா இப்போ யூஸ்வலி பார்க்க முடியறதில்ல. அந்த ஒரு ஹாப்பி ஸ்பேஸில் இருக்கிற சினிமா வந்து மக்கள் வருவாங்களா இல்லையான்னு தான் முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு டவுட் இருக்குது. அது this team has proved that it always works. So big cheers to them for taking this idea forward. And இந்த இதில் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஆஸ்பெக்ட் வந்து was very sensitively handled. I think அந்த ஒரு இதுக்காகவே இந்த படத்தை வந்து you will get the critical response, அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். And hopefully you guys are releasing it in other places also, Malaysia, Singapore, UAE. And I think this is a film which will reach out to நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய படமா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். திஸ் இஸ் அ ஃபிலிம் விச் நாங்கள் வி ஆர் பர்சனலி ஹோப்பிங் ரியலி ஒர்க்ஸ். அதாவது இது வந்து பயங்கர ஹிட் ஆகணும்னு நாங்கள் வி ஆர் பர்சனலி இன்வெஸ்டட் இந்த ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு. அண்ட் தட்ஸ் டு த டைரக்டர். அண்ட் இப்போ உள்ளே வரும்போது எனக்கு ஒன்று பார்த்துட்டு ஆக்சுவலி அதுவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டைட்டில் பில்லிங்னு சொல்லுவாங்க, சசிகுமார் அண்ட் சிம்ரன் போட்டிருக்காங்கல்ல, இந்த லிட்டில் டச்சஸ் போதுங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், இந்த லைன் அங்கே வரதே வந்து ஒரு பெரிய வென்னு. ஏன்னா சிம்ரன் மேன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் அ லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் கோஸ் அன்நோட்டிஸ்ட். அவங்க she's one of the legends we have, and அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்க இப்படி ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறது வந்து இஸ் a great thing. ஆக்சுவலி அந்த ஹோர்டிங், ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு, அதில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்கு. அண்ட் ஒரு ஸ்ரீலங்கன் இதை வந்துட்டு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு கொடுக்க முடியுமா அதில்.
ஸோ அந்த பெயின் அந்த வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் இல்லை, அதை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இட்ஸ் டீப்லி டச்சிங், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எல்லாருமே, ஐ மீன் ஹூஎவர் இஸ் எவ்ரிபடி இன்வால்வ்ட். வாழ்த்துக்கள். And one more thing, we have to talk about the supporting cast. So usually படங்கள்ல வந்து we end up concentrating on ஹீரோட ஜேர்னி, அதுல என்ன நடக்கிறதுன்னு. இதுல வந்து director has given so much importance to ரமேஷ், to MS பாஸ்கர். இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வகையில they'll bring a smile onto your face. அது வந்து ஐ தாட் வாஸ் வெரி வெரி வெல் ரிட்டன். அண்ட் பை த வே டைரக்டரும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சீன் இருக்கு, அது அவர் பின்னிட்டாரு. ஸோ இதுக்கு மேல மற்ற டைரக்டர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு டைரக்டரை வந்து ஆக்டர் ஆக்கிடுவாங்க. ஸோ நீ ஆனா டைரக்டராகவே இரு தம்பி, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங் இஸ் சம்திங் விச் இஸ் ஜாய்ஃபுல். வேர் நீங்க வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் 12 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் தம்பி த யங்கர் சன்னா நடிச்சவன் பின்னிட்டான். ஸோ ஆக்சுவலி ஓல்டர் சன் ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த சீனில் வந்துட்டு. அண்ட் ஷான் வந்துட்டு நாங்கள் நிறையா இந்த படம் நல்லா இருக்கு, இது வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தா அவர் தான் மியூசிக். இது வந்துட்டு ஒரு 4-5 தடவை நடந்துச்சு. ஸோ மியூசிக் டைரக்டரா சூஸ் பண்ணது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். அண்ட் இது வந்து டெஃபினெட்லி இஸ் a theatrical watch with the family. ஸோ ஓடிடியில் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் போய் தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு யுவராஜ் வந்து எனக்கு சினாப்சிஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இது ஒரு லைக் ஒரு தடவை இது பண்ணி பார்க்கலான்ட்டு. அடுத்த நாளே அபி கிட்ட நரேஷன்ஸ் இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தான். எப்படின்னா லைக் ஸ்கிரிப்ட் லைக் நரேட் பண்ணும்போதே எனக்கு அப்படியே விஷுவலாகவே லைக் அவர் நரேட் பண்ணுற ஸ்டைல் ஆகட்டும், ப்ளஸ் வந்து அவரோட நான் கேட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் அபியோடது சூப்பராக இருந்தது. ஏன்னா சில சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே எனக்கு அது விஷுவலாக கன்வெர்ட் ஆச்சு. லைக் எமோஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் ஹியூமர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக நரேட் பண்ணியிருந்தாரு. சூப்பர் அபி. அண்ட் படமாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் May 1 தேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் $1 Million Studios இது அவங்களோட நான் கொலாபரேட் ஆகிற 3ஆவது படம். அண்ட் யுவராஜ் எனக்கு அவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட், அதை தாண்டி ஒரு பயங்கரமான குட் சோல். நான் என்னோட ஹாப்பினஸ் சேட் எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோல்ஹார்ட்டட்லி விஷ் $1 Million அண்ட் MRP என்டர்டெயின்மெண்ட்ஸ் இன்னும் நிறையா பயங்கரமான ஒரு படம் இது பண்ணணும். அது மூலிமா லைக் ஆல் டெபியூட் டைரக்டர்ஸ் அண்ட் லைக் லைனப்லேயே சூப்பரான ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஐ விஷ் தெம் வெரி கிரேட் சக்ஸஸ். அண்ட் கேஸ்ட் சசி சார், சிம்ரன் மேம், இவங்கெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எடிட்டருங்கும் போது நான் ரூம்குள்ளேயே தான் இருந்திருக்கேன். மேக்ஸிமம் ப்ரொடியூசரோடையும் டைரக்டரோடையும் தான் இருந்திருக்கேன். சூப்பராக இருக்குது சார். நான் எல்லா சீன்ஸுமே நான் அபி கிட்ட சொல்லியிருந்தேன், சூப்பராகவே இருக்குது. சிம்ரன் மேமும் நீங்களும் வர்ற, ஏன்னா நான் உங்களை லைக் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களை பார்த்து இருந்தது. இப்போ நான் உங்களோட சீன் எடிட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது சார். ரமேஷ் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷான் சார் ஆஸ் யூஷுவல் சூப்பராக அவங்களோட, ஏன்னா நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் RR வச்சு ஒரு ட்ராக் வச்சு எடிட் பண்ணிட்டு அது நீங்கள் பாட்டாக வந்து கன்வெர்ட் ஆனோடனே அது வேறு லெவலில் எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சு. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்தே ஐ ஹவ் ஜஸ்ட் பின் ஹியரிங் கிரேட் திங்ஸ் அபவுட் த ஃபிலிம். என் லவ்வர் டீம்லேருந்துமே பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் டீமாவுமே. ஸோ ஸ்கிரிப்டாக எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே எனக்கு வந்து அந்த படத்தை பற்றி ஒரு குட் வைப்ஸாக மட்டும்தான் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் அந்த டீமோடையும் அபியோடையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது லைக் I can feel so much heart has gone into the film. அது இன்னைக்கு டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதுமே அந்த வைப்ஸு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதும் பார்க்க முடியுது. அண்ட் டீசருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுமே நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ தூரம் மக்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஐ எம் லைக் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபில்ம். அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் $1 Million பொறுத்த வரைக்கும் $1 Million அண்ட் MRP வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸாக லைக் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நியூ டேலண்ட்ஸ் வந்து தொடர்ந்து 3ஆவது படமாக இது ஒரு டெபியூ டைரக்டர் லான்ச் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு தமிழ் சினிமாவை எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸுக்கு இது எடுத்துகிட்டு போவோங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அண்டு
like I'm rooting big for the success of the film and wishing good luck for the entire team. கைத்தட்டிய மணிகண்டன் உற்சாகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து எல்லாரும் பேசியிருப்பாங்க. படம் ரொம்ப நல்ல படம். இந்த இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு வாரமாகவே நம்ம நியூஸில் பார்க்குறதும் சரி, ஒரு தீவிரவாத தாக்குதல் அது இது ப்ளஸ் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் இருக்க டைமில் இந்த படம் வந்து ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்க, இதனால தான் அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முழுக்க முழுக்க அன்பை விதைக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அபிக்கு முதல்ல நன்றி. தென் யுவராஜ் சொல்லுவாங்க எனக்கு வந்து எப்படி இந்த ரோல்லாம் உங்களை தேடி வருதுன்னு. அதுக்கு முக்கியமான காரணம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸில் நடக்குதுன்னா அதுக்கு யுவராஜ் ரொம்ப காரணம். அதற்கு ரொம்ப நன்றி யுவராஜ். தேங்க்யூ. அடுத்தடுத்த படங்கள்லேயும் இது நடந்ததுன்னா நான் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆவேன். ஸோ சிம்ரன் மேம் அவங்க கூடயும் சசிகுமார் சார் கூடயும் நடித்ததும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார்லாம் வந்து வாயை திறந்து பேசுவார் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப அமைதியாக ஷார்ட்டை முடிச்சு சைலண்டாக போய் உட்காந்துருவாரு. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய பொறுமைகளை கற்றுக்கிட்டேன் சார். என்கிட்ட அது இருந்ததே கிடையாது. பரபரன்னு இருந்திருப்பேன். ஸோ பொறுமையை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். அதற்கும் கைத்தட்டியதற்கு நன்றி. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த ரோல் எனக்கு வந்து சொல்லணும்னா, நிஜத்தில் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம கற்பனைகளில் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம வந்து இந்த கற்பனை பண்ணும்போது இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு இது கிடைச்சது வந்து இதுக்கு நான் ரொம்ப நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான காரணத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கும். அண்ட் ஷான் ரோல்டன் வந்து முந்தானத்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணி என்னை புகழ்ந்து பேசி ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது என்னை பற்றி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுறத அவர் என்றைக்குமே ஹெசிடேட் பண்ணதே கிடையாது. சுற்றி இந்த மாதிரியான பாசிட்டிவான மக்கள் இருக்கிறதுக்கும் இதை நான் சம்பாதிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கிற மக்களை நான் சுற்றி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அண்ட் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விநாயக் வந்திருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹலோ சார். அண்ட் என்னுடைய மகேஷ் ராஜ் தம்பி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விநாயக், மூலமாக தான் நடந்தது. இந்த ஃபேமிலியில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணமே நீ தான். உனக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பார்த்தேன் சார், சசி சார். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கமாக நிறைய பேர் வந்து சோகத்துக்கு தான் அழுவோம். நான் வந்து எமோஷ்னலாக நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் கூட எனக்கு கண்ணீர் வரும், நல்ல விஷயங்கள் பார்த்தா. ஸோ அன்பை விதைக்கிற படமாக எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா கிரிஞ்சுன்னு சொல்கிறானுங்க. நல்ல விஷயத்த பேச முடியல. அப்படி ஒரு டைமில் இது வந்து எடுத்துக்காட்ட நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அர்த்தப்படத்தையும் இதையும் பண்ண போகிறாரு எனக்கு தெரியும். உங்கள் லைனப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள், செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது டேரக்டர்ஸ், அயோத்தி டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார். மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார். உண்மையிலே வந்து நான் வந்து ஆனந்தத்தில், நெகிழ்ச்சியில் என்னோடய கண்ணீரை கட்டுப்பிடித்து இந்த படத்தை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த நெகிழ்வான படத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானதான் இந்த மாதிரி மூட்லாம் வரும். உங்களுக்கு எப்படி இப்படியே வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக அருமையாக பண்ணிங்கப்பா அபி. இல்லை, சூப்பராக பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல். ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. அது மாதிரி ஷான் ரோல்டன், உங்கள் குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான் தான். ஆக்சுவலாக உங்கள் மியூசிக்கு, மெலடிக்கு நான் ராஜாசரோட தீவிர ஃபேன் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார். நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை ஒரே ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன். அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இப்போ ரீரெக்கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன். ரீரெக்கார்டிங் வந்து பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஷியான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை, இந்த எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஷியான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருந்துச்சு. பரத், நீங்கள் தானே எடிட்டர் இல்லையா? ரொம்ப 3 படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பி உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது. டைம்லி டெலிவரி,
நிறைய விஷயத்தை நீங்கள் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னா ப்ரொடியூசர் ஐயா $1 million. ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக சினிமா வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக ஹேட்ரிக் கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் எம்ஆர்பி $1 மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து ChatGPTயில் போட்டு பார்த்தேன். 8.5 கோடியா? யுவராஜ் எங்கே இருக்கீங்க? 8.5 கோடி. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைச்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க, மற்ற கேரக்டர்ஸு, அந்த பொண்ணு, லவர், அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுகிறாங்க. அதில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த படம் ரெடியாகி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் சொன்னால் அது மிகையாக இருக்கும். ஆனால் அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையாக இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டேன். அபியோட நரேஷன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னா நீங்கள் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நரேஷனை கேட்ட போதே இந்த படத்துக்குள்ள ஆர்கானிக்காக ஒரு சோல் பிளெண்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான். சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஈஸி. அது என்ன சொல்கிறது, கஷ்டம்தான். பட் ஆனால் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் ஒரு மனசில் ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. அந்த வகையில் அபியோட ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் குறைவில்லாமல் அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக வரும். அண்டு இந்த படத்துக்கு சசி சார் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ். ஏன்னா ஆஸ் அ பர்சனாகவே அவர் பற்றின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சொல்கிற சசி சார் பற்றி சொல்கிற விஷயங்களோ அது வந்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சசி சார் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் சிம்ரன் மேமாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்லேருந்து எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ். அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறதுல வந்து பெருசாக நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பெரிய பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப திண்ணமாக தெரியுது இந்த ஸ்டேஜில். அண்டு ஷான் சார் வந்து எனக்கு முக்கியமாக எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஷான் சார் காரணமாக இருந்திருக்கார் த்ரூ ஹிஸ் மியூசிக். அண்ட் ஆல்சோ அவர் எந்த வகையிலையுமே வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அது 1:30 மணியோ 2:30 மணியோ எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து பயங்கரமாக திட்டுவாங்களாம்மா, நீங்கள் என்ன மணிகிட்ட பேசுறியா, இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஃபோனில் பேசியிருந்துருக்காரு. எக்கச்சக்கமாக நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எனக்குள்ளே நிறைய சொல்லியிருக்காங்க. பரத் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து ஒரு கம்பெனியும் ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆல்சோ எவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைமில் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பரத்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸாக ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் நவா இருக்காங்க. நவாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர் ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு க்ளோத் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது ரொம்ப கேஷுவலாகவே வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து லவ்வரில் நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால் வந்து நான் சும்மா உட்காந்துருக்கும் போதே இவன் இப்படி தான் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒர்க்காக இருந்தது. அண்டு உதய் சார் இருக்காங்க. உதய் சாரும் அப்படி தான். இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூஸாக அவருக்கும் இது 3rd ஃபிலிம். சார் வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நீங்கள் பெரியவங்க
சொல்கிறதுக்கு இதுவாக இல்லை. அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகியிருக்க மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து இப்படி கான்டென்ட்டை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்னென்ன நல்ல விதங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தொடருங்கிறதுல எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அபி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்கள் கம்பெனியோட 3 இயக்குனர்களையும் நான் ஒன்றா பார்க்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. முதல்ல விநாயக், அப்புறம் பிரபு, அப்புறம் அபி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்களோட வேலை செய்யும்போது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸில் தனித்தனியாக தான் மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு மும்மூர்த்திகளை நான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா ஒரு இயக்குனர் தான் எல்லாமே. அந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் என்ன அதில் எழுதியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கிறத எல்லாமே கவனிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு குட் நைட்டுக்கு முன், குட் நைட்டுக்கு பின் அப்படின்னு என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாடலாசிரியராக நான் ஜெயித்தது வந்து $1 மில்லியன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்தது நான் நம்புகிறேன். அதுவும் ஷான் ரோல்டன் ஐயாவோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஆடியோ ரிலீஸ்லேயும் ட்ரெய்லர் ரிலீஸ்லேயும் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, பாட்டை பற்றியும் பேசாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த டைமில் அதை சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சசி சார் வந்து டீசர் பார்த்தோன்னே அவரோட படத்துக்கு பாட்டு எழுதும்போது எனக்கு பயங்கர சூப்பராக என்ன சொல்ல கண்ட்ரோலே அவரால் பண்ண முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். நான் டைரக்ட் நம்பர் கொடுக்குறியா, நான் பேசணும் அப்படின்னாரு. ஒரு காலையில் ஒரு 6:30 இருக்கும். சார் இந்த டைமில் அவன் எந்திரிச்சானா இல்லையான்னு தெரில சார் அப்படின்னேன். இல்லை கண்டிப்பாக அவன் இந்த டைமில் அவன் தூங்கவே முடியாது அப்படின்னு நம்பி அவருக்கு கால் பண்ணார். நான் வேண்டிக்கிட்டேன், ஒருவேளை முதல் நாள் நைட் அவன் ஏதோ வேலை செஞ்சு தூங்கிட்டானா என்னடா பண்ணுறதுன்னு. கரெக்டாக அடுத்த ஒரு ரிங்லேயே அவன் எடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே ப்ரைஸ் பண்ணது பெருசு இல்லை, அதை வந்து ஸ்டேஜ்லேயும் சொன்னது தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து நான் படம் போய் பாருங்கள் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த 3 மணி நேரம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நான் எல்லா டைரக்டரும் நல்லா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் சொல்லி ஒரு டைரக்டர் போகிறாரு, சசிகுமார் சாரும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ சார்கிட்ட மட்டும் சொன்னேன், சார் எப்படியா இருந்தாலும் தயவுசெய்து என்கிட்ட சொல்லிடுங்க சார், அது இல்லைன்னா எனக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணி மோகன் கவலையே படாதீங்க, இந்த படம் ஹிட் அப்படின்னாரு. அவருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய தத்துவங்களை நாங்கள் வந்து கையாண்டிருக்கோம். இது தத்துவங்களை பேசுகிற ஒரு படமாக எனக்கு இந்த கதைக்களத்தை கொடுத்த அபிக்கு பெரிய நன்றி. அதில் எல்லா பாடலுக்கும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஷான் ஐயாவுக்கும் பெரிய நன்றி. யுவராஜ், மகேஷ் ஐயாவுக்கு பெரிய நன்றி. இதில் ஒரே வானம் ஒரே பூமின்னு ஒரு பாட்டு இருக்குது, கிளைமேக்ஸில் வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டையும் நீங்கள் தூக்கிக்கிட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது யுவன் சார் பாடியிருக்காரு. அது சரணத்தில் நாங்கள் சில வரிகளை நான் சொல்லலான் இருக்கேன். மொழியை கடந்து பழகிப்பாரு, வேத்து முகமாக நினச்சிக்காத, மொழியை கடந்து பழகிப்பாரு, கோடி இனமா பிரிஞ்சிக்காத, உசுருக்கெல்லாம் ஒத்த வேறு, மண்ணு கூட கொடுத்த விதையே மரமா திருப்பி தருதே, நேத்து முளைச்ச புல்லு கூட மிதிச்சா முத்தம் தருதே, எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வானம் தலை மேல கொடைய பிடிக்குதே, எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே, ஒரே வானம் ஒரே பூமி. கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இங்க வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். புஷ்கர் காயத்ரி மேம், உங்களுடைய படத்துல யாஞ்சிங்கிற ஒரு பாடல் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடல், அதாவது பெரிய ஹிட்டான படத்துல அந்த பாட்டு அமைஞ்சது. நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜில் எங்களை வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சமுத்திரகனி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேசும்போது நீங்கள் வந்தது நன்றி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லிக்கணும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அனிமல் சாங்கில் அப்பா சாங் வந்து என் பையன் எனக்கு அனுப்பிச்சான், அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னீங்க. அந்த பாடலாசிரியரும் நான் தான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். உலகம் முழுக்க விரிஞ்சிருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி மாறி இருக்குது. அதுக்கு மொத்த குழுவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இதை கிரியேட் பண்ணுறது இப்போ இருக்கிற ஒரு இதில் சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து எனக்கு இப்போது சமீபமாக ஒரு 4-5 இயர்ஸாக தெரியும். ரொம்ப க்ளோஸாக பழகினதில்லை. பட் ஒரு போஸ்டர் டிசைனராக இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து
ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காகவே ஒரு 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 அது அந்த மேலே ஒரு கிரெடிபிலிட்டி கிரியேட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்தால் அந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதை இவ்வளோ சீக்கிரம் ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. குட் நைட் மூலிமா, லவ்வர் மூலிமா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஒன்ஸ் பவர் மூலிமா. அது இங்கே இருக்கிற இப்படி ஒரு சூழலில் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ரொம்ப ஹாப்பி யுவராஜுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கிற இதில் வந்து ஒரு டைரக்டர்னா இவ்வளோ இந்த மாதிரி ஹிட்டு கொடுத்தா அவர் ஒரு பெரிய டைரக்டர்னு சொல்லிடலாம். ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் கொடுத்தா அவர் ஒரு பெரிய ஹீரோன்றது ஒரு பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொடியூசர்னா மட்டும் இங்கே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாலோ இல்லை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டாலோ இங்கே ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு பேர் எடுக்கிறதுன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ப்ரொடியூசர்னா மட்டும் இங்கே எவ்வளோ வருஷம் சர்வைவ் ஆயிருக்காங்க அப்படின்றத வச்சு மட்டும் தான் இங்கே அவங்களோட சக்ஸஸ் பார்க்கப்படுது. ஸோ ஒரு 25 years 30 years இங்கே எவ்வளோ பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க பார்த்தா மொத்தமாகவே இப்படி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 4-5 பேர் விரல் ஒட்டி நிற்கலாம். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தொடர்ந்து ஒரு டெபியூட்டன் டைரக்டர்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பெரிய படங்கள் பண்ணி ஒரு 25 years கழிச்சு யுவராஜும் 30 years 40 years கழிச்சும் யுவராஜ் அண்ட் $1 billion கம்பெனி அதே மாதிரி இருந்து ஒரு தமிழில் இருக்கிற ஒரு முக்கியமான சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக அவங்க பேர் வரணுன்றது என்னோட ஜென்யூனாக நான் வந்து விஷ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி, நான் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி இப்போ பேசுகிறேன்னா, நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்கே தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், நிறைய படங்கள் பண்ணுன்றது எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் அவங்ககிட்ட சேலரி பேசும்போதும் சரி, ஒரு கண்டென்ட் கரெக்ட் டைமில் டெலிவரி பண்ணும்போதும் சரி, அதை மனசில் வச்சு இவங்க தொடர்ந்து படம் பண்ணணுன்றதுலேருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சில பேர் இப்போ நான் வந்து புது டைரக்டருங்களுக்கு நிறைய படம் பண்ணணுன்ட்டு தான் வந்தோம். பட் ஆனால் அது தெரியுது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றது. பட் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுன்றது எல்லாத்துக்குமே முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யுவராஜ். இப்படி இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ் ஆன படமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் மக்கள் கொடுக்குற வேர்டிக்ட்ன்றது ஒரு எவ்வளோ பெருசாக இருக்க போகுது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த விதத்தில் தொடர்ந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற சசிகுமார் சார் அண்ட் ஷான் ரோல்டன் பிரதர், அப்புறம் இந்த படத்தை இயக்கியிருக்கிற இதுக்கு இவ்வளோ பெரிய நாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிற டைரக்டர் அபி அண்ட் இதில் கூட நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இது எல்லாரும் மாதிரி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. இது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி தொடர்ந்து திங்க் மியூசிக் சந்தோஷம், சபரியும், அப்புறம் ராகுல், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். அபி ப்ரோ வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லோரும் ஏஞ்சி போகும்போது அவங்க கண்டிப்பாக கைத்துட்டுவாங்க. அது கண்டிப்பாக எல்லா டேரக்டரும் ஆசைப்படுறது. அதுவும் ஃபஸ்ட்டு பட டேரக்டராக நம்ம எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்போம். அந்த மொமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக May 1 இருக்குது. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். $1 million அவங்க வந்து எப்படின்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் டீம் மாதிரி போல், எங்கே பிடிக்கிறாங்க எங்கே போய் எடுக்கிறாங்கன்னு தெரில, தூக்கிட்டு வந்துடுறாங்க. முதல்ல வந்தார் விநாயக், அதுக்கப்புறம் நண்பர் பிரபு, அபி, அப்புறம் ஒன்ஸ் மோர், தென் ஆர்ஜே பிரதர் சார், அப்புறம் ஹாப்பி எண்டிங். எல்லாத்தோடைய ப்ரொமோஷன்ஸுமே ஒரு படத்தை எடுக்கிறோம், ஓகே, பட்ஜெட் வந்து எப்படி இருக்குன்னா படம் எடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஸ்டண்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், எங்களுக்குள்ளே நாங்கள் எதையாவது திட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கானிக்காகவே ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுமே மிகப்பெரிய ஒரு வேலை. அது ரொம்ப நல்லா இந்த ப்ரொடக்ஷனும் சரி, ஒரு ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. ஏன் திரும்ப ஃபஸ்ட்டு பட டேரக்டர்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் போன படத்தில் ஃபஸ்ட்டு பட டேரக்டர். அதனால் ஸோ இதுதான் எனக்கு இந்த ப்ரொடக்ஷனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், நான் கொஞ்சம் இதாகிட்டேன். இந்த ப்ரொடியூசர்ஸ் சார் யுவராஜ் என் கூட தான் ஒர்க் பண்ணது, நர்வஸில் மறந்துட்டேன். யுவராஜ் வந்து என் கூட கனாவில் ஒரு அப்போது பப்ளிசிட்டி டிசைனராக இருந்தார். அவர் ஒரு தம்பிக்காக ஒரு ப்ரொடியூசராக மாறி இப்போ நிறைய தம்பிங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ யுவராஜ் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். $1 million நிஜமாலுமே நிறைய $1 million டேரக்டர்ஸையும் உருவாக்கணும். நீங்கள் பெரிய படம் பண்ணுங்கள், பெரிய டேரக்டர்ஸ் கூட பண்ணுங்கள். ஆனால் அந்த டெபுட்டன்ஸை விட்டுறாதீங்க. ரொம்ப மினிமமாக தான் டெபுட்டன்ஸை சூஸ் பண்ணி படம் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறோம். ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாராவது வாங்க, $1 million மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அபி, மெயினாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா ஷான், வழக்கம் போல் உங்கள் வேலையை நான் தனியாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை. உங்கள் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. $1 million எக்ஸ்ட்ராவும் பண்ணுவீங்க தெரியும், அதையும் பண்ணியிருக்கீங்க.
ரொம்ப நன்றி சசிகுமார் சார். உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படத்தில். உங்கள் ஹியூமர் எல்லாமே நான் ரொம்ப ரசித்தேன். கிளைமேக்ஸ் அது எல்லாமே. ரமேஷ் திலக், நான் ஒரு ஸ்பாய்லர் கொடுக்குறேன், கிளைமேக்ஸ் வாழ வச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மறுபடியும் டீமுக்கு வாழ்த்துக்கள். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட பெரிய பையன் நான் தான். என் பேர் மிதுன். ஃபஸ்ட்டு அபிப்ரோ இந்த கதை நரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா பண்ண முடியுமா. எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கூட சொன்னேன். அவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இது உன்னால் பண்ண முடியுமா. தமிழ் சின்ன வயசுலேருந்தே நிறைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டு தமிழ் பேச தெரியும், கேட்டாலும் புரியும். ஆனால் ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த டைலாக் எல்லாம் புரிஞ்சுட்டு பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அபிப்ரோ என் மேலே வச்ச நம்பிக்கை தான் என்னால் இந்த கேரக்டரை பண்ணுறது முடிஞ்சது. இந்த படத்து மேலேயும் இந்த கதை மேலேயும் இந்த ஆர்டிஸ்ட் மேலேயும் அவரோட எல்லா டீம் மேலேயும் எடிட் டீம் மேலேயும் எல்லார் மேலேயும் அபிப்ரோ வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் இந்த படத்தோட அவுட்டு. ஸோ நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் May 1 எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். சசி சார், சிம்ரம் மேம் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக என்ன ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் ஒரு சூப்பர் சிங்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் ராட்சசி படத்தில் ஜோதிகா மேம் கூட ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காத்தோகலண்டு, கதல், டான், அதுக்கப்புறம் 23 மூவிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு பெரிய மூவி. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அபி எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார், நீங்கள் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் யாரை சொல்கிறது, அப்புறம் எந்த அண்ணன், மிதுன் அண்ணா. அவர் வந்து மூவியில் அண்ணன், ஆனால் ரியலில் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், ஷான்ரோட அங்கிள், உங்கள் மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எதிர்க்க ஒரு சாங் பாடலான்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பாடலாமா? கரை தாண்டி வந்தாலும் கண்ணுல கடலை சுமந்து வந்தோம், புது தேசம் போனாலும் வலிய மறந்து வலிய கண்டோம், செதறி போன உறவு கூட்டம் கிடைச்ச கூட்டில் அறவை ஆட்டம், நாளை என்ற நம்பிக்கையில் நாட்கள் இங்கே ஓடும், கனவு மட்டும் எண்ணிக்கையில் கூட்டிக்கிட்டே போகும், கையை பிடிச்சி முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டே போகும் போகும் போகும். ஒரு ப்ரொடியூசராக இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் அது காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகன் மகேஷ்ராஜ் பசலியான் தான். நான் 1986 காலகட்டத்தில் சினிமாவில் சின்ன சின்ன ரோல் செய்யக்கூடிய நடிகனாக இருந்தேன். கண் சிமிட்டும் நேரம், அதே போன்று மலையூர் மம்மட்டியான் படத்தை தயாரித்த அந்த கம்பெனியினுடைய நண்பர் திரு ராகவன் தம்பி அவர்களோடு பழகுகின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அப்போது நான் அடையார் மெடிக்கல் என்ற ஒரு மெடிக்கலை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு 3-4 படங்களில் அவர்கள் எடுத்த படம் மனசுக்கேத்த மகாராசா, ஒன்று எங்கள் ஜாதியே, மேளங்கொட்டு, தாலி கட்டு, அதுபோன்று என்னுடைய அருமை நண்பர் சரத்குமார் எடுத்த கன்சிம்ட்டு நேரம் படத்திலும் நான் நடித்திருந்தேன். அதற்கு பிறகு நான் வெளிநாடுகள் சென்று விட்டேன். சினிமாவோடு தொடர்பை அறுத்து விட்டு நான் வெளிநாடு சென்று விட்டேன். ஒரு நாள் என்னுடைய மகன் வந்து சொன்னான், அப்பா ஒரு கதை இருக்குது, அந்த கதையை கேளுங்கப்பா, நான் உங்களை படம் எடுக்க வற்புறுத்த மாட்டேன், கதையை கேளுங்க, பிடிச்சா பண்ணலாம் அப்படின்னு என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் நாங்கள் 4 பேர் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம்.
அப்பா வந்தான், பையன் என்னுடைய மகன் வந்தான், மகேஷ்ராஜ் பசலியான். டைரக்டர் கூட்டு வந்துட்டான். டைரக்டர் வந்தோடனே கதையை சொல்ல ஆரம்பித்தார். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள். அப்போ நான் அவரிடம் நிறைய சந்தேகங்களை கேட்டேன் விநாயக்கோட. ஆனால் அவர் 1.5 மணி நேரம் அந்த கதையை சொன்னார். நான் ஒரு 100க்கு 100 இந்த படத்தை எடுத்து விடலாம் என்று நான் எண்ணவில்லை. என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். நம்முடைய பையன் விரும்புகிறான், இந்த படத்தை எடுப்போமே என்று சொன்னார். மணிகண்டனை அதற்கு முன்னால் நான் ஜெய்பீம் படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து நான் அசந்திருந்தேன். யாரை ஹீரோவாக போட போகிறீர்கள் என்று கேட்டேன். மணிகண்டனை போடுறோம் என்றார். நான் உடனடியாக ஓகே சொன்னேன். நிச்சயமாக நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்னேன். அந்த படம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, குட் நைட் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, லவ்வர் படத்துக்கு மணிகண்டனுக்கு மேல் உள்ள நம்பிக்கையால் நான் அவருக்கு அட்வான்ஸை கொடுத்து விட்டேன். இன்றைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். இந்த படத்தில் இல்ல, குட் நைட்டில் இருந்து லவ்வர், இந்த படம் 3 படத்துக்கும் தொடர்ச்சியாக அண்ணன் சான் ரோலண்ட் தான் மியூசிக் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல எடிட்டர் அவர்கள், இவர்களுடைய ஒத்துழைப்போடு நான் நிச்சயமாக இன்னும் பல படங்களை நான் தயாரிப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியோடு இருக்கின்றேன். தம்பி யுவராஜ் அவர்கள், நான் ஒரு அரசியலிலும் இருக்கிறேன். அந்த அரசியல் சம்பந்தமாக போஸ்டர் போடுவதற்கு எனக்கு அவர் டிசைன் பண்ணி கொடுப்பார். நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்பி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவன். அப்போது அந்த அரசியல் ரீதியாக சில போஸ்டர் போடுவதற்கு டிசைன் செய்வதற்காக யுவராஜோடு எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அவரையும் என்னுடைய மகனை கூட்டு கொண்டு வந்த பொழுது ஏன் நாம் ஒரு படம் எடுக்கக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் குட் நைட் மக்கள் விரும்பி பார்த்து மிகப்பெரிய வெற்றியை தந்தார்கள். அதே போன்று லவ்வரை மிகப்பெரிய வெற்றி தந்தார்கள். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் நிச்சயமாக வெற்றி மக்கள் தருவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து நிச்சயமாக நாங்கள் $1 மில்லியன் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் இணைந்து நாங்கள் இன்னும் பல கதைகளை தேர்வு செய்ய இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். தம்பி விநாயக் அவருடன் நான் கேட்டேன், இந்த கதையை என்னிடம் முதலில் சொல்கிறீர்களா, இல்லை இதே போன்று வேற யாரிடம் சொல்லியிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னை அவர் அப்பா என்றுதான் அழைத்தார். என்னை பார்த்தவுடன், அப்பா, ஒரு 50 கம்பெனிகளுக்கு மேல் இந்த கதையை நான் சொல்லிவிட்டேன், யாருமே எடுக்க தயாரில்லை என்று சொன்னார். நான் வருத்தப்பட்டேன். நான் எடுக்கிறேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஒரு இயக்குனராக நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு சொன்னேன். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும், என்னோடு பணியாற்றிய எல்லாருக்கும் நான் மீண்டும் சிறந்தாழ்ந்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. தோழர் வணக்கம். தோழர் நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு, இந்த படம் பார்க்கணும் நானே தான் கேட்டு போய் பார்த்தேன். ஏதாவது ஃபங்க்ஷன் தான் சொல்கிறேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லி நானே கேட்டு தான் வந்தேன். இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கனமாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது ஒரு 10-15 பேர் வந்தாங்க. 35 ஆண்டுகள் ஆச்சு அண்ணா நாங்கள்லாம் இங்கே வந்து, ஆனால் இன்னும் வேலிக்குள்ளே தான் இருக்கோம், ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்களும் எங்களுக்காக பேசுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரித்து பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்காங்க. தாய் மண்ணுன்னு சொல்கிறோம், இதுதான் தாய் வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு தேசத்தில் கூட ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது,
ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் அது கிடைக்கல அவங்களுக்கு. அது மிகப்பெரிய வழியாக இருந்தது. அபி, இதுதான் இந்த படத்தை நீங்கள் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு படம். அவருக்கு அதுதான் சுப்பிரமணியபுரம் தான். அவர் திரும்ப திரும்ப சொல்லுவேன், சுப்பிரமணியபுரத்தை நம்ம நினச்சாலும் திரும்ப எடுக்க முடியாதுடான்னு. எனக்கு ஒரு நாடோடிகள் தான், அதை தாண்டவே முடியல இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு படைப்பு அபி. நீங்களும் ஒரு அற்புதமான ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா லட்சணமும் இருக்குது. எழுதி எழுதி நடிச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி படம். இது அறம் பேசக்கூடிய ஒரு திரைப்படம், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு நேர்மையான திரைப்படம். என் குருநாதர் கேபி சார் சொல்லுவார், நாடோடிகள் திரைப்படத்தை என் கூட தான் வந்து உட்காந்து பார்க்கணும், நான் உன் கூட தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாள் கழிச்சு என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. டைட்டில் போடும்போதே கை தட்டுறாங்க. சசி இருந்தான், இதுக்கு எதுக்கே கை தட்டுறாங்க அப்படின்னா, தெரில சார் தட்டுறாங்க அப்படின்னா. அது இந்த படத்துக்கு நடக்கும். என்னன்னா, அப்புறம் படம் பார்த்துட்டு டைரக்டர் சொன்னார், ஒரு முழு மனசோட ஒரு நல்ல அறத்தையும் ஒரு நிஜத்தையும் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிடுவோம் அப்படின்றது படத்தில் தெரியும். நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா அது ஆடியன்ஸ் உணர்வாங்க. நீ என்ன எண்ணத்தில் பண்ணியிருக்கியோ அது ஆடியன்ஸ் உணர்வாங்கன்னு சொன்னார். அதை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். இந்த நாய் கூட அழகாக நடிச்சிருக்குங்க, சூப்பராக நடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். கைத்தட்டிக்கிட்டே இருந்தேன் சுதர்சனை பார்த்து. சுதர்சன் மாதிரி மனிதர்கள், பல மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். உதவி இயக்குனர் அலையும் போது அப்படியே கை நீட்டி ரோட்டில், அண்ணா யாராவது நம்மளை கூப்பிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் நினைவு வந்துச்சு. அந்த மாதிரி, அதாவது முகமே தெரியாதவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள். பேரன்பை போதிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம குமரவேலும் அப்புறம் என் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அற்புதமான விஷயம். உங்கள் சீனுக்கெல்லாம் நான் கத்திட்டேன். அதாவது என்னை மறந்து ஐயோ அப்படின்னேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு அவ்வளவு பாரமாக இருந்தது. அற்புதமாக நடிச்சிருந்தீங்கம்மா. எனக்கும் நம்மளும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். எனக்கும் அம்மா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேச்சி வேஷம் போட்டு அவன் நின்னான், சரியாக கும்முன்னு இருந்த சூப்பராக இருந்தது. உங்கள் சிரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக சிரித்த ஒரு மேடம். பக்கோட நடிச்சிருந்தீங்க. பக்கு என்னுடைய நண்பன், குமரவேல் என்னுடைய நண்பர். அப்புறம் அவங்க தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா, ரொம்ப அழகாக நடிச்சிருக்க. அது பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரி திலக், அதாவது நமக்கு ஒரு படைப்புக்குள்ளே, நல்ல படைப்புக்குள்ளே நம்ம இருந்துட மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் நம்ம ஏங்குவோம்ல. அப்படி ஒரு படைப்பு இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படைப்பு நம்மளை கைவிடவே விடாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட ஒரு 2 பேர் இருந்தாங்களே ஜூனியராக, இருக்காங்களா? எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தாலே பதட்டமாக இருந்துச்சு. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ. அதில் வேற ஒருத்தருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பார் அபி. அவங்க எச்செல்லாம் முழுங்கிட்டு இப்படியே நின்று சார் அப்படின்னோடனே இரியா அப்படின்னேன் நான். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிம்ரன் மேம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. என் தம்பி சசி, அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் உண்மையிலடா அவனை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுன்னு தோணுச்சுடா. அந்த மாதிரி இருந்துச்சுடா. அதாவது நீ நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு வந்து சொல்லவே வேணாம். ஸ்க்ரீனில் நீ வந்தாலே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறொரு தளத்துக்கு போய் எனக்கு இறுதி காட்சியிலெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது உன்னை நான் எப்படி பார்க்குறோம் அதை விட 100 மடங்கு அதிகமாக ரசிச்சிருக்கிறான் அவன் அபி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியே அந்த படத்தை நம்ம பார்த்துருக்க கூடாது. பார்த்துருந்தா இதே நான் டப்பிங் பேசுகிறேன்டா, ஏதோ ஒன்று பேசுகிறேன்டா, உள்ள என்னையும் சேர்த்துங்கடான்னு பூந்துருப்பேன். ஏன்னா அப்படி தான் பசங்க படத்தில் தோழர் நடிக்கலை. நம்ம படத்தை காட்டுறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மெதுவாக டைரக்டரை கூப்பிட்டு, எப்பா இதில் ஏதாவது ஒன்று, ஏன்னா இனிமேல் எடுக்க முடியாதுண்ணே அப்படின்னு பேசுகிறேன்டா, டப்பிங்காவது பேசுகிறேன், யாருக்காவது ஏதாவது கூட்டத்திலே நான் பேசுகிறேன்டா, என் பேர் வரணும்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்டு வாங்கியிருப்பேன். நான் படத்தை முடிச்சுவிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் யுவராஜ் சார். அப்புறம் இப்போ ஐயா பேசுனீங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. காலம் கடந்து பேசப்படும் இந்த திரைப்படம். இப்படி ஒரு படம் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை யாருமே. உலகம் பூரா பேசுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ இருக்குது இந்த படத்தில்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷான், ஐ லவ் யூ. என் தம்பி ரொம்ப அழகாக பண்ணிடுங்க. உன் மனசு மாதிரியே இருக்குது படம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வேட்டி கட்டலையான்னு வருத்தப்பட்டீங்க. இதுக்கு 100 விழா எடுப்பாங்க. நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டே போகலாம். சரியா? ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வேட்டி கட்டலாம். அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படைப்பு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்னைக்கு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் ஒரு 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணுறேன். பொதுவாக இசையமைக்கிறது அப்படின்னா வந்து இசையமைப்பாளர்கள் வந்து இந்த எடிட்டர்கள், சினிமாட்டோகிராஃபர்கள் மாதிரி படத்துக்குள்ளே ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க வழக்கமாக. அட்லீஸ்ட் நான் வந்தபோது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்து, ஏன்னா மியூசிக் டைரக்டர்னா பாட்டு தானே, பாட்டு போடுவாங்க, தேவையான மியூசிக் போடுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட உள்ள இன்டகிரேட்டடாக சினிமாவை விரும்பி ரசித்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப வருஷம். ஏன்னா வந்து நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. வந்து எனக்கு லக்குன்னு தான் சொல்லணும், ஆர் காட்ஸ் கிரேஸ், நல்ல படங்கள் தான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த ஆரம்பித்ததை முடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மக்கள் ஓட வாழ்க்கை சார்ந்த படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஜோக்கர் படம் வந்து அதை ரொம்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து இப்போ சிறந்த கலை, ரொம்ப நுட்பமான கலைகள் வந்து காமன் மேனுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து இளையராஜா சார் வந்து ப்ரூவ் பண்ணார் மியூசிக்கில். அதுக்கு முன்னாடி இசை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கு, ஃபோக் மியூசிக்னா அப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்கணும்னா இப்போ வந்து ஒரு லாரிக்காரர் இருக்காருன்னா அவர் வந்து சிம்பிளான பாட்டு தான் கேட்பாரு. இதெல்லாம் வந்து உடைச்சார் இளையராஜா எனக்கு. ஸோ நான் வளரும்போது அவரோட இசை கேட்டு வளர்ந்ததுலையும் என்னமோ அந்த நம்மள மாதிரி மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்காக மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். அதையும் ஜெயிக்கணும்னோ இண்டஸ்ட்ரியில் டாப்பாக ஏதாவது ஒரு பேர் எடுத்துடணும்னோ வரல. ஜெய்பீம் படம் பண்ணும்பொழுது நான் அந்த பொறுப்பை உணர்ந்தேன். அதாவது வந்து நடுவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது சில நாடுகளுக்கெல்லாம் போன போது நிறைய பேர் வந்து என்னுடைய இசை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க வந்து சொல்கிற வரைக்கும் நான் சீரியஸாகவே எடுத்துக்கல. அதை ஒரு பொறுப்பாக அட்லீஸ்ட் பார்க்கல. படம் இருந்தால் பண்ணுவேன், என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு படத்துக்கு கம்போஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மாலாம் அப்படியே ஒரு படம்லாம் பண்ணிடக்கூடாது, இந்த படத்தோட விளைவு சமூகத்தில் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக. அந்த படங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற படங்களாகவும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு குறையை வந்து ஒரு 3 படம் மூலமாக எனக்கு பெரிய அந்த ஒரு இது கிடச்சிது, அந்த ஒரு வாய்ப்பு. அதுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் யுவராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, சாந்தி டாகிஸ் அருண் ப்ரோ சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே நிற்பாங்க. பட் ஆனால் சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சால ஒரு படத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு படம் நம்மளுக்கு சரியா போல, ஒரு 2 படம் 3 படம்னு கூட மன்னிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரில் நல்ல படம் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிஜமாவே ஒரு கௌரவத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ண ஒரு ஆளாக நான் யுவராஜை பார்க்குறேன். யுவராஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். தமிழ் சினிமா இஸ் டெஃபினெட்லி லக்கி, வெரி லக்கி டு ஹாவ் யூ. யுவராஜுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த அழகான உறவுக்கு காரணமாக இருந்த விஜய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே என்னோட மேனேஜர் அண்ட் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் அவ்வளோ அருமையான மனிதர்கள். பிரபுராம் வியாஸ், விநாயக், இவங்களோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் புக்கே எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஒரு ஜேர்னி. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நம்ம படத்தை தாண்டி, அதாவது படத்தில் பண்ணுற வேலையை தாண்டி அத்தனை விஷயங்கள் ஒரு ஜேர்னியாக இது பண்ண முடியும். அதெல்லாம் ஒவ்வொரு படத்தில் நடந்தது எனக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக மணியை மீட் பண்ணும்போது தான் அது எல்லாமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஞானவேல் சார் வீட்டில் மீட் பண்ணும்போது ஆக்சுவலாக என்னென்னா ஜெய்பீம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, பார்த்துட்டாங்க. அப்போ ஐ திங்க் ஸ்க்ரீனிங்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம ஒரு மகிழ்ச்சியில் இருக்கோம், சரி ரொம்ப நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம், இதோட கூட முடிச்சுக்கிட்டா கூட போதும், இந்த படம் கடைசி படமாக இருந்தால் கூட பரவாயில்ல வர்த்து அப்படின்னு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அன்றைக்கி நினச்சி பார்க்கல, நம்ம ஜேர்னியில் நம்ம இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்திருப்போம்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு பெரிய காரணம். குட் நைட் வந்து எனக்கு ஒரு படமாக அப்படி நான் விநாயகத்தையுமே சொன்னேன், மணி வந்து யார் பண்ணுறாங்க, இது யார் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஒரு இப்பெல்லாம் என்னென்னா நம்ம வீக்னஸே வெளில காட்டிக்கூடாது, ஒரு நரமுடி வந்துடக்கூடாது பாருங்க, டையை போட்டு மூடுறது, இது பண்ணுறது, இது உள்ள எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்கு போல இருக்கு. அதனால் மறைக்கிறதுலே எல்லாருமே ரொம்ப ஒரு மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஃபேலபிள் தான்.
அவன் பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த ஒரு இயல்பை வந்து ஒரு ஒரு அந்த மோல்டில் வந்து எடுத்து ஒருத்தர் பண்றாரு அப்படின்றது வந்து அன்பிலீவபிள். குட் நைட்டோட மியூசிக்கோட சக்ஸஸ்க்கு நீங்க பெரிய காரணம் உங்க பர்ஃபார்மன்ஸ். உங்க கண் வந்து ரொம்ப அழகான கண்கள், ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸ். சச் அ ஃபேன் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸிஸ்டிங் மணி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வரேன். இங்கே எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க படத்தை பற்றி. நான் அதனால் படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள், இப்போ 20 டிக்கெட் போடுங்க 30 டிக்கெட் போடுங்க அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. அபியை பற்றி சொல்லணும். சின்ன பையன்தான். முதல் நாள்ல இருந்து எனக்கு வந்து அபியை வந்து ஒரு தம்பியா, அதாவது பொதுவாகவே நம்ம ஊரில் என்னன்னா இந்த இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஏஜ் அப்ரஷன் ஒன்று சொல்லுவாங்க. 40 வயசுல ஒருத்தர் இருக்காரு, நம்மளுக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னா நம்மளே அறியாமல் நம்ம வந்து பெண்டாகி அவங்க காலை தொட்டுருவோம் எப்படியாவது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் அபியோட கான்ஃபிடன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு தம்பியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அபியை வந்து ஒரு தம்பியை, நம்மளுக்கே ஒரு தம்பி இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ கிரியேட்டர் எப்பயுமே ஹி ஃபெல்ட் லைக் அ டாப் ஃப்ளைட் ப்ரொஃபஷனல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு டாப் ஃப்ளைட் ப்ரொஃபஷனல். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் பொதுவாகவே வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஷூட்டில் நம்ம எழுதியிருப்போம், அதை அங்கே போயிட்டு அந்த ஒரு சப்போஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதையாவது எடுத்துகிட்டு வந்துடுவோம், அப்புறம் எடிட்டில் சரி பண்ண அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வந்து எப்படி அவர் சொன்னாரோ, எப்படி எனக்கு நரேட் பண்ணாரோ அதையே தான் நான் ஒரு படமாக பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் படமாக, டைம் உட்பட 2 மணி நேரம் டைம்னா 2 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அந்த படம். ரொம்ப ஹாப்பி அபி டு ஹவ் ஒர்க்ட் வித் யூ. அண்ட் எவ்வளோ ஒரு நம்ம மியூசிக் மேக்கிங் வந்து ரொம்ப டக்குன்னு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு 15-20 நாளில் எல்லா பாட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு ஒரு 12 பாட்டு போட்டு கடைசியில் 7 பாட்டு தான் நாங்கள் படத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாட்டு ஒர்க் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அபியை வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அபி கண்டிப்பாக போவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் ஒரு 4 நாள் தான். அதை வந்து நானுமே பார்த்து ஒரு அண்ணனா நான் அதை ரசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ அபி. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதல்ல அதை சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு படத்தில் மெயினாக இருக்கிறவங்க நடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரேமில் சும்மா அரை செகண்ட் நின்னவங்க கூட இப்போ சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்சஸ். அவ்வளோ ஒரு ரமேஷ் திலக் வந்து அவர் பேர் நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ரமேஷ் தி லக் அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரையும் பண்ணிடுவார். ஏன்னா இந்த படத்தில் அவருக்கு கொடுக்குற இந்த கேரக்டர், ஏன்னா நான் இந்த படம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறீங்கன்னு பேசணும் ஃபோனில். எந்த கேரக்டர் பண்ண போகிறாருன்னு நான் வேற ஏதோ ஒரு கேரக்டர் நினச்சிருந்தேன். இந்த கேரக்டர் அவருக்கு கொடுப்பாங்கன்னு நான் யோகிக்கல. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. படத்தோடைய அந்த கடைசி காட்சிகள், கடைசி நொடிகள் அவரோட முகத்து மேலே தான் இருக்குது. அது முடிச்சுட்டு சசி சாரோட முகத்துக்கு போகும். அப்படி ஒரு பூரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப புதுசாக இருந்தது அபி பண்ணது. சசிகுமார் சார், நீங்கள் வந்து ஒரு, அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இன்னைக்கு அது வந்து உண்மை. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாரா லைஃப்பில் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எவ்வளவோ பேர் மேடை போட்டு மைக் வச்சு இது பண்ணி கத்தி என்னென்னமோ அந்த கனெக்டை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது உங்களுக்கு இயல்பாக, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக மக்களோட பேசும்போது இது பண்ணும்போதோ, இந்த படத்தில் நீங்கள் உங்கள் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஒரு வேற ஒரு விதமான ஒரு மரியாதையோட பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. உங்க மேலே இருக்கிற அந்த அன்பு, மரியாதை, உங்கள் இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னியில் நீங்கள் எத்தனையோ ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க. டைரக்டரா, நீங்கள் ஒரு ஆக்டரா இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அயோத்தின்ற ஒரு படம் வந்து அன்னைக்கு நீங்கள் பேசும்போது தெரிஞ்சது சமூகத்தில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அதிர்வுகளை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்களோட அசோசியேட் பண்ணதில். உங்கள் முதல் படத்துலேருந்தே எனக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் உண்டு. ஸோ இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் அசோசியேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். சிம்ரன் மேம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் சொல்ல வேணாம், எல்லாருமே லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் ரைட்ஸ். பட் ஃபைனலாக விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் பத்தாது. படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். என்னன்னா வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளைமோட போகும்போது அது தேட்டர்லையும் பார்க்க முடியுமா, அந்த தேட்டருக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு சீரியஸான கேள்வி. ஒரு ப்ரொடியூசருக்கு இது பெரிய கேள்வி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எதுக்குடா நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு நிலை இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஒரு படத்தை விற்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற நிலைமையுமே இருக்கு. இப்போ வந்து அது என்னன்னு தெரில, நம்ம ஒரு கிரேல இருக்கமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கமான்னு தெரியல. கடந்த ஒரு 15 வருஷங்களாவே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படியா இருக்கு. அந்த கிரே எங்கே போச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தில் அந்த கிரே அவ்வளோ அருமையாக இருக்கு.
இது வந்து ஒரு ரொம்ப டெப்தியான ஃபிலிம். இந்த படம் என்ன ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன் ஒரு மனுஷனா. ஏன்னா நானுமே வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். ஜெய்பீம்லாம் பண்ணும்பொழுது ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது இப்போ ஞானவேல் சார்லாம் பேசும்போது அவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம், இது பண்ணுறோம். ஆனால் நம்ம எவ்வளோதான் ஒரு கஷ்டத்தையோ மனித குலத்தோடைய இந்த ஏன்டா இப்படி கொலை நடக்குது வாரம் நடக்குதுன்னெலாம் பற்றி பேசினா கூட அதை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே வைக்கிற அன்பு இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்குது. பதிலே தேவையில்லைன்னு தோணுது. இந்த அன்பு தான் ஆன்சராக இருக்குது. அன்புக்கு லாஜிக்கே இல்லைங்க, லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். இரேஷனல் திங். வாட் இஸ் லவ்? லவ்னு அர்த்தமே கிடையாது அதுக்கு. நம்ம வந்து இன்னொருத்தங்க மேலே அன்பு வைக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குதுல்ல. ஒருத்தங்க கூட இன்னும் ஒரு சென்டென்ஸில் எழுதலை. எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க கவிதைகள், லிட்ரேச்சர், எவ்வளவோ இருக்குது அன்பை பற்றி. ஆனால் அதை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஃபீலிங்கோட தான் இந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். இந்த படம் எனக்கு நிறைய அன்பு கொடுத்தது. இந்த படத்துக்கு நான் நிறைய அன்பு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நான் நிற்கிறத வந்து பெருமையாக நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இத்தனை நாளைக்கு இந்த டிபேட் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு நல்ல படம்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்களா? இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பேர் 100 பேர் அப்படின்ட்டு அந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ளே எனக்கு குட் நைட்டுக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நல்லதுக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இருக்குது. ஆனால் வந்து அது நிறைய ஒரு கட்டாயங்களுக்குள்ளே இயங்குறதுனால இப்போ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியாக கிடைக்கலன்னா கூட அது கூட மிஸ் ஆகிடும். பட் இந்த படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போகிறது ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதாவது வெளில போயிட்டு நம்ம தமிழில் இப்போ எப்படியெல்லாம் படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டூரிஸ்ட் ஃபேமிலிங்க அந்த படமாக சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்னங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியை போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு பெருமை தரக்கூடிய படமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான இன்னைக்கு இருக்கிற சூழலில், இன்னைக்கு இருக்கிற இந்த நெகட்டிவான ஒரு ஸ்பேஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை மறந்து போயிட்டேன். அவர் இங்கே இல்லைன்றனால இதுவால் மோகன்ராஜன் இந்த படத்துக்கு இங்கே இருக்கீங்க, இங்கே உட்காந்துருந்தீங்க, சாரி. இந்த படத்தில் அவரோட வரிகள் வந்து இந்த படத்துடைய ஆன்மாவுடைய ஒரு ரீங்காரம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். உங்களோட மிகப்பெரிய ரசிகர்னா நான் தான். அவரோட முதல் ஃபேன் நான் அப்படின்ற ஒரு பெருமையில் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து அவர் எழுதின சில வரிகளுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய தேசிய விருதோ ஏதாவது ஒரு பெரிய விருது கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். டூரிஸ்ட் ஃபேமிலியை தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். அன்பு என்றைக்குமே ஜெயிக்கும். தேங்க்யூ. நீ உன் தொழிலை விட்டு வேற எதையோ பண்ணுறீன்றாரு இந்த கனி சார். கண்டிப்பாக சார், நம்ம எவ்வளோ நைட்டு சார் பாடிக்கிட்டே இருப்போம். ஸோ அவருக்காக நான் கண்டிப்பாக 2 லைன் இங்கே பாட கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரமோஷனில் நான் பாடினோ இல்லையோ, சசி சார் பயங்கரமாக பாடுறாரு எங்கே போனாலும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு 2 வரி இந்த படத்துலேருந்து பாடுறேன். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறதே, மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறதே, பேச பேச கூடும் இன்பமே, ஓ காலை மாலை மாறி போகுமே, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென ஒரு திசை, முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை, முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென ஒரு திசை, முகை மழை. தேங்க்யூ. டைரக்டர் அபிக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்போது இவங்க சொன்ன மாதிரி ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் சிம்ரன் மேம்க்கு நான் நேருக்கு நேர், கனவே கலையாதே அந்த மாதிரி 2 படத்துக்கு நான் உங்களுக்காக பேசியிருக்கேன். அப்படி பேசினதே நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு காம்பினேஷனில் சசிகுமார் சாரோட காம்பினேஷனில் எனக்கு இதில் ஒரு சின்ன ரோல் அபி நரேட் பண்ணப்போ ஐ வாஸ் ரியலி த்ரில்ட். ஏன்னா அபியோட நரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, லைக் வாட் ஹி எக்ஸ்பெக்டட், அதுதான் நான் இப்போது சமுத்திரக்கனி சார் கூட அவ்வளோ சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் ரியலி பிளெஸ்ட். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அதை பற்றி
எடுத்து சொல்லணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ எல்லா புகழும் அபிக்கு தான் நான் சொல்லணும். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி டைரக்டர் அண்ட் தி ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இந்த படம் அபி வந்து வீட்டில் எனக்கு நரேட் பண்ணும்போது வீரதீர சூரனுடைய படத்துலேயும் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதோட சின்ன கிளாஷ் இருந்தது. பட் ஆனால் $1 million ப்ரொடக்ஷன்னு கேட்ட உடனேயே ஐ ரியலி வாண்டட் டு டூ இட். ஐ செட் நோ எப்படினாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். பிகாஸ் குட் நைட், லவ்வர்ஸ் 2 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால இந்த படம் எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் நான் எப்படியும் எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் டேட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. சசிகுமார் சார் அண்ட் த என்டையர் டீம் எல்லாரும் அவ்வளோ ஹோம்லியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த ரோலை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா த கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் அண்ட் டு த என்டையர் டீம். ஐ எம் தேங்க்ஃபுல் டு த டிஓபி அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ரீடேக்ஸ் எதுவும் இல்லாமல் அவ்வளோ தே நியூ வாட் தே வாண்டட். ஸோ அதனால அந்த டவுட்ஸே இல்லை. டைரக்டர் எனக்கு அந்த சீன் சொல்லி கொடுக்கும் போதே நான் ஒரு டேக்கில் நான் வந்து அது என்னன்றது என்ன சொல்கிறது, ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட். ஐ செட் சார், ஐ வாஸ் ஜஸ்ட் லிசனிங் டு யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்றது அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ரிமெம்பர் ஒரு டேக்குக்கு முன்னாடி அவர் அது சொல்லி கொடுத்தப்போ நான் அப்படியே நின்றுட்டேன். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதை உள்வாங்கினேன். எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக அதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதுல. அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர்ன்றதுல அதிலே தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் அவர் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கான்றது நான் படம் பார்க்கல. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இன்னும் எல்லாரும் விஷ் பண்ண மாதிரி நல்ல இடத்துக்கு நீங்கள் இன்னும் மேலே மேலே வருவீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபில்ம். தேங்க்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் டு ஆல் தி என்டையர் டீம் ஹியர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல வெற்றி அடையணும், எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் யூ ஷுட் ரெக்கமெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லாரும் விஷ் பண்ண மாதிரி லெட்ஸ் ஹாவ் அ சக்ஸஸ் மீட் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டிரெக்டர். உண்மையிலே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு. இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா, எல்லாரையும் வெறுக்காத, அவங்க மேலே அன்பு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே சில டைம் தோணும், இவங்க ஏன் இவங்க மேலெலாம் பாவப்படுறாங்க, இவங்கள ஏன் இப்படி பண்ணுறாங்க. நான் சின்ன வயசில் சொல்கிறேன். அப்போது என்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீ இப்போ பண்ணுற உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சாங்க. அண்ட் இந்த படம் நான் முடிக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு தம்பி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடுப்பா, அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்னுவாங்க. நான் அம்மாட்டே கேட்பேன், என்னம்மா படம் பண்ணது நான் தான், எனக்கு உங்களுக்கு எதுக்குமா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான்மா. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசுகிறத பார்த்துருக்கேன் ஸ்டேஜில். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன், சரியான சாப்பாடு கிடச்சதில்ல, ரோட்டில் படுத்து தூங்கியிருக்கேன், அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நானும் இப்படி பேசணும், நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும் போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம இருந்த என்னோட அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்காக, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன். பாலா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் மொதல் நரேஷன் கேட்கறதுக்காக உங்களை டார்ச்சர் பண்ணேன். கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நான் கண்டிப்பாக உன்னை ப்ரொடியூசரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலா அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.
அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நான் அவங்க எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் இவங்க தான். எனக்கு வயசு காரணமாகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அதனால் எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்த மகேஷ் அண்ணா, யுவராஜ் அண்ணா 2 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுது, நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது ஐ ஃபீல் ஐ எம் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அண்ணா, தேங்க்யூ. கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, என்னை ஒவ்வொரு நரேஷனையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருந்து க்ரியேட்டிவாக எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசி சார், சசிகுமார் சார் இந்த படத்துக்கு 2 பசங்களுக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. 2 இல்லை 3 என்னையும் சேர்த்து. எனக்குமே சசி சார் ஒரு அப்பாவாக தான் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸில் கூட நான் ஏதாவது சொதப்பும் போது ஏதாச்சும் உளரும் போது என்னை காப்பாற்றி என்னை அதை அழகாக கொண்டு போனது சசிகுமார் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் நான் உங்களை பற்றி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன், உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன். இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான். அடுத்து சிம்ரன் மேம். சிம்ரன் மேம் நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஓடி போய் அவங்க என்ட்ரி எப்போ ஓடி வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு நான் அவங்கள இன்னைக்கு நான் டிரெக்ட் பண்ணுறேன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேலே போச்சு. எல்லாருமே பேசுகிற ஒரு படமாக மாறினது நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்து மிதுன் அண்ட் கமலேஷ் 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் 2 பேரும் எனக்கு பிரதர்ஸ். இப்போது எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் 2 பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார். சார் இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு 5 நாள் டேட்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் நாள் என்கிட்ட ஷூட் முடிகிறப்ப என்ன சொன்னார், அபி இந்த படம் காசை பற்றி கவலைப்படாத, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் இந்த படம் பண்ணித்தரேன், எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும்போதும் சரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால் இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக MS பாஸ்கர் சார். உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. செட்டுக்கு ஆன் டைம் உட்காந்துட்டு இவ்வளோத்துக்கும் எங்களுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டால் அவர் ஒன்று பண்ண மாட்டார், அதுக்கு 3 கொடுப்பாரு. உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காமல் எந்த இடத்துலையுமே என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். அடுத்து ரமேஷ் திலகண்ணா. நான் உங்கள்கிட்ட இது சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் நீங்கள். உங்களோட நான் சொல்கிறது நான் சூதுகவும்லேருந்தே உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தில் உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குறிப்பாக நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி, எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இது நடக்கும், நான் அது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக பக் சார், இளங்கோ குமரவேல் சார், ஸ்ரீஜா ரவி மேம், பிரசன்னா அண்ணா, யோகலட்சுமி, சுதர்ஷன் ப்ரோ, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே உள்ளே வந்ததுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும். அண்ட் உங்களை நிச்சயமாக இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு போகும் நான் ரொம்ப பர்சனலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிஓபி. தேங்க்யூ அரவிந்த். அடுத்ததாக எடிட்டர் பரதண்ணா. இந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் கட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக மியூசிக் ஜான் ரோல்டன் சார். சார் நான் உங்களை பற்றி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன், நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட 50% ஆஃப் வெற்றியை நான் ஷான் சாருக்கு கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டது ஷான் சார். எனக்கு இன்னொன்று, உங்களை மோர் தென் மியூசிக் டைரக்டர் நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார். எனக்கு லைஃபோட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக. எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வான்னு என்னை தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச்.
அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அண்ணா. அண்ணா நீங்கள் எனக்கு இன்னொரு பில்லர். எனக்கு சத்தியமாக தெரியல நீங்கள் அடுத்த படத்தில் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்களை எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசில் போய் நிற்கும். உங்கள் வரிகள் எல்லா இடத்துலையும் போய் நிற்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல். ராஜ் ப்ரோ எங்க? எஸ், அமேசிங் ஒர்க் பிரதர். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலையுமே. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா. நவா, உங்களோட காஸ்டியூம் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி டைப், அவங்க என்ன கிளாஸ், எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூம்ல கன்வே பண்றது வந்து எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ ஸோ மச் நவா. அடுத்ததாக வித்தூஸ் அண்ணா. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லாக டூர் காமிச்சது நீங்கள் தான், ஓவர்சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இவ்வளோ பெரிய ரிலீஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உதய் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்கீங்க, பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஒர்க் சார். எனக்கு ஒரு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மை டைரக்ஷன் டீம். ஐ லவ் யூ கைஸ். ஐ லவ் யூ ஸோ மச் ஸோ மச் ஸோ மச். எனக்கு இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அவங்கள்ட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்தில் என் கூடயே வச்சுக்கணும், உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையாக தான் இருக்குது, செல்ஃபிஷாக தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாரும் படம் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே அவ்வளோ டேலண்டட். ப்ளீஸ் சீக்கிரம் உங்கள் படங்களில் பார்க்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸில் எல்லா ஹெல்ப்பும் பண்ண வெங்கட் ப்ரோ எங்கே இருக்காரு? யாஸ் வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த படத்தில் ஒரு அழகான பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார், பிரசாந்த் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஷூட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்தது நீங்கள் தான். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஷான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எஸ்பி சரண் சார், விஜய் யோஸ்தாஸ் சார், சைந்தவி மேம், மனோஜ் ப்ரோ, ஆல்சோ வெங்கட் பிரதர், இவங்க எல்லாரும் படத்தில் பாட்டு பாடியிருக்காங்க. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஷான் சார். கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்கும். இவங்க எல்லாருமே அருமையாக பாடியிருக்காங்க. லைக் உங்களுக்கு அந்த படத்தோட எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேனு வச்சது கிடையாது. எல்லாமே படத்தை வந்து நாங்கள் கதையை கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியாக அவங்க வாய்ஸ் மூலமாக அவங்கள்ட்ட கடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா ஃபோட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா திங் மியூசிக் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படத்தில் நடித்த மற்ற நெய்பர்ஸ் கேரக்டரில் நடித்தவங்க ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அகிலா இளங்கோவன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6வதுலேருந்து தெரியும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ என் கூட இருக்க, ஐ மீன் எனக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம க்ளோஸாக தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் நிறைய டைம் நான் லோவாக வரும்போது அவங்க தான் என்ன நான் இன்னைக்கு இப்படி ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கிக்கும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நிறைய பேசிட்டாங்க. அதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நம்ம சமுத்திரகனி சார் வந்து ஒரு வேர்ட் சொன்னார், விச் இஸ் நூற்றாண்டின் சிறந்த படம் அப்படின்னு சொன்னார். இதை தாண்டி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி நான் சினிமா பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்காக இல்லை, பட் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து செஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம அபி வந்து சொன்ன மாதிரி பாலா கதை சொன்னதுலேருந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இந்த கதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அபியை பார்த்துட்டு நான் வந்து யுவராஜ் கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், அபி இவன் எவ்வளோ பெரிய யுவராஜ் இவன் எவ்வளோ பெரிய டேரக்டர் என்னன்னு தெரில, ரொம்ப நல்ல பையன், ஒரு பியூர் சோலாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து யுவராஜ் கிட்ட சொன்னேன். நிஜமாவே எதுவும் நான் சொல்லலை அவன்கிட்ட.
ரொம்ப நல்லா இருக்கு கதை. இந்த பையனும் வந்து ரொம்ப பியூரா இருக்கிறதுனால தான் இவனால இவ்வளோ ஒரு பியூரா ஒரு கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு 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 வேர்டாக இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக் அண்ணா பார்த்து முடிச்ச உடனே அண்ணனுக்கு நான் ஃபோன் அடிச்சு அண்ணா ரெண்டு விஷயம் அண்ணன்ட்ட சொன்னேன். இந்த இன்டர்வல் ஸ்லீனில் ஒன்று சொன்னீங்க, நான் அது என்னன்னா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இதில் வந்து முடியும். அண்ட் ஷான் ஐயா நிறைய பேசியாச்சு. சசிகுமார் சார் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து பண்ணதில் வந்து இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் உங்களை கண்டிப்பாக செய்வோம். அண்ட் சிம்ரன் மேம் இங்கே வர முடியல சிச்சுவேஷனாக, அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. நானும் ஒரு ப்ரொடியூசராக வந்து நிறைய மெசேஜ் இங்கிலீஷில் போட்டு பார்த்தேன், இங்கிலீஷ்லேயும் பேசி பார்த்தேன், ஒன்றும் கதை நடக்கலை. அவங்க வந்து கடைசி இந்த ஒரு ஒரு படத்தில் வந்து தோசை சுடும்போது சொல்லுவாங்கல்ல, கடைசி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிற மாதிரி கடைசி ஒரே வார்த்தையில் சாரி மகேஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் வர முடியல, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் விர்தூஸ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வேர்ல்டு வைடாக நீங்கள் கொண்டு போகிறது வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்த வினோத் பிரதர், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக எங்களோட தேர்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. May 1 எல்லாரும் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். இட் இஸ் அ பியூர்லி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். படத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. அண்ட் அபியோட அம்மா வந்திருக்காங்க. ஹாய் அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஃபென்டாஸ்டிக்காக வருவான் பையன், கவலையப்படாதீங்க. அண்ட் அடுத்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லலை இன்னும், என்னன்னு கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க எங்கள் படத்தை பற்றி. ஸோ நான் என்ன பேசினதான் கேட்குறேன். நான் நிறையா பேசிட்டேன் இந்த 2 வாரமாக. படத்து ப்ரமோஷனுக்கு படத்தை பற்றியும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். முதல் என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவின் சார், ரொம்ப நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு எனக்கு. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ இந்த ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. $1 மில்லியன் யுவராஜ் மகேஷ், உங்களுக்கு வந்து நான் இன்னொரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த 3 படம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பித்தேன் அந்த படம். நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவங்க 100 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சௌத்ரி சார் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை இது பண்ணார். ஸோ அப்போ 48 டைரக்டர்ஸ், சுக பாருங்க வச்சுருக்காரு, 99 படங்கள் 48 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் நினச்சேன், அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. பட் நீங்கள் அது தொடரணும். அதுக்காக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் தயவுசெய்து பாருங்கள். எனக்காகலாம் பார்க்க வேணாம், அவங்களுக்காக நிறைய இயக்குநர்களை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்கள். எங்களை வாழ்த்தின அத்தனை பேரும் எல்லாம் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும், சசி சார்லேருந்து வசந்த பாலன் சார், எல்லாருமே, மணிகண்டன் வந்திருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னவா அந்த படம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இனி மக்கள் May 1 அந்த May 1 ரிசல்ட்டுக்காக தான் மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். May 1 மக்கள் வந்து இதை வந்து நீங்கள் இதை ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் எங்கே இருக்குது. அவங்க சொன்னது போல் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், ரசிப்பீங்கன்ற எனக்கு ரொம்ப ஆவல் இருக்குது. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாமே ஒரு 2 கேரக்டர் நடித்தாலுமே அவங்க எல்லாம் மனசில் நிற்பாங்க. பாஸ்கர் மாமா இருக்கட்டும், குமரவேல், எல்லாருமே, குமரவேல் அண்ணா எல்லாருமே, அம்மா, பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா, பக்ஸு, எல்லாருமே அந்த இதில் நிற்பாங்க. சகோ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அகதிகளாக நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா, நாங்கள் அகதியாக வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அயோத்தியும் நந்தனும் ஒரு இது கிரியேட் பண்ணுச்சோ, இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படம் பார்த்த பிறகு
குடியுரிமை சட்டம் தமிழர்களுக்கு இங்கே அகதிகளாக வந்த நம் தமிழர்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஒரு இது பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும். இந்த படம் உங்களை வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை சிரிக்க வைப்போம், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் வரும்போது அன்பை போதிக்கும் இந்த படம். ஸோ அன்போடு இருப்போம். நான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணாம், படம் பேசட்டும். May 1 குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிங்க. புதுமுக இயக்குனருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷான் ரோல்டன் அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நானும் அங்கங்கே அவருக்கு தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க சார் பாடிட்டேன். இதில் வேற பாடங்க அவனுக்கே நான் வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வெங்கட்டு எவ்வளோ பெரிய பாடல், சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஏற்றத்தை ஏற்றுனேன். பணவீதமாய் அப்படின்னு ஒன்று அப்படி ஹை பிச்சில் போகணும்னு சொல்லிட்டேன். வெங்கட் ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.